சரி கவனிங்க. இன்னையில இருந்து அடுத்த 3 கிளாஸுக்கு நாம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டைட்டில நான் 8 கொஸ்டின்ஸா டிவைட் பண்ணிட்டேன். இன்னைக்கு 5 கொஸ்டின் பார்க்க போறோம். அதை வச்சு ஒன்லைன்ல ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். இதுதான் இன்னைக்கு பிளான். அதுல 3 கொஸ்டின் பயங்கர இம்பார்ட்டன்ட். முதல் 3 கொஸ்டின், 4வது கொஸ்டின் அந்த மாதிரி 20 மடங்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா முதல் 3 தெரிஞ்சாதான் 4 பண்ண முடியும். இந்த 4ஐயும் முடிச்சுட்டு 5th கொஸ்டின்குள்ள போறப்ப ஒரு கம்ப்ளீட் பிக்சர், சில பிராக்டிக்கல் நாலேஜ் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். சோ நீ கேர்ஃபுல்லா லிசன் பண்ணணும். நீ லிசன் பண்ணிட்டாவே 80% ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட்டட் தான். அதுக்கப்புறம் உனக்கு எதுவும் கஷ்டமாலாம் இருக்காது. ஒரு தடவை எழுதி பார்த்துட்டா போதும். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏசி சப்ளை வித் ரெசிஸ்டார். ஆக்சுவலா ஏசினா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். நீ சொல்றப்ப ஏசி சப்ளைன்னு சொல்லணும், இல்லனா ஃபுல்லா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சொல்லிடணும். நீ ஏசி கரண்ட்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அது கொஞ்சம் மீனிங்லெஸ்ஸா இருக்கும். எப்படி ஏசி கரண்ட்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்லாம் வரும். அது நல்ல ஸ்டேட்மெண்டே கிடையாது. அதனால நீ ஏசி சப்ளைன்னு சொல்லி பழகு. நாம இங்க எழுதியிருக்கிற டைட்டிலுக்கு சூட்டபிளா டயக்ராம் போடுங்க. ஒரு ரெசிஸ்டார், அதோட நான் ஒரு ஏசி சப்ளை கனெக்ட் பண்றேன். ஏசி சப்ளையோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா E is equal to E0 sin omega t. இதை ஈனு எழுதலாம், இல்ல வீனு கூட போட்டுக்கலாம். சில புக்ல V is equal to V suffix m sin omega t இருக்கும். சில புக்ல வீனு போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி எப்சலான், இத கூட ஈனு சொல்லலாம். இந்த சிம்பிள்ல கூட போட்டிருப்பாங்க. சிம்பிள் உன்னோட சாய்ஸ் தான். இந்த ஸ்டாண்டர்ட் ஏசி சப்ளையை நான் ஈக்குவேஷன் 1 எழுதுனா இதுக்கு பேர் இன்ஸ்டன்டேனியஸ் இஎம்எஃப். நீ இஎம்எஃப்னு சொல்லலாம், வோல்டேஜ்னு சொல்லலாம், பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான், இன்ஸ்டன்டேனியஸ் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம்னா, வேல்யூ ஆஃப் ஒமேகா டி சேஞ்ச் ஆக இ மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப 30 டிகிரில ஒரு ஆன்சர் வரும், 31 போட்டா வேற ஆன்சர் வரும். அதனால இந்த ஒமேகா டி மாற மாற இ என்ன ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இதை இன்ஸ்டன்டேனியஸ் இஎம்எஃப்னு சொல்றோம். சோ இதோட வேவ் ஃபார்ம் நீங்க வரையணும். அப்படி வேவ் ஃபார்ம் டிரா பண்றப்ப 1 சைக்கிளுக்கு நீங்க டிரா பண்ணா போதும். எத்தனை சைக்கிள் வேணாலும் பண்ணலாம். 1 சைக்கிள் கம்ஃபோர்ட், அதுலயே கிளாரிட்டி கிடைச்சிடும். அதே மாதிரி 1 சைக்கிள்ங்கிறது 360 டிகிரியை மீன் பண்ணும். ஒரு சைக்கிளுக்கு மேல நீ போனா உனக்கு டைம் தான் அதிகமா வேஸ்ட் ஆகும். அதனால நீங்க 1 சைக்கிளுக்கு பிளான் பண்ணுங்க. சோ நான் என்ன பண்றேன்னா, ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல ஒமேகா டி ஆர் தீட்டான்னு ஸ்கேல் நோட் பண்றேன். which is 0, 90, 180, 270, 360ன்னு 360க்குள்ள நல்லா ஸ்டாண்டர்டா கம்ஃபர்டபுளா ஒரு 5 ஆங்கிள் எடுத்து எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இது தி பெஸ்ட். இப்ப இந்த ஆங்கிள்ஸ் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. 0 போட்டா சைன் 0ன்னு வரும். சைன் 0 0. சோ 0 இன்டு E0 என்ன ஆயிருந்தா 0 ஆயிடும். அப்ப 0ல 0. 90 போட்டீங்கன்னா சைன் 90ன்னு வரும். சைன் 90 1. 1 இன்டு E0 E0ன்னு வரும். E0னா மேக்ஸிமம் இஎம்எஃப். அப்ப 90ல மேக்ஸிமம்னு ஒரு பர்டிகுலர் ஹைட்ல மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 180. சைன் 180 0. 0 இன்டு E0 என்ன ஆயிருந்தா 0 ஆயிடும். அடுத்து 270. சைன் 270 -1. -1 இன்டு E0 -E0ன்னு வரும். அப்ப 270ல -E0. Then 360. Sin 360 0. 0 இன்டு E0 என்ன ஆயிருந்தா 0. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு நீ ஃப்ரீ ஹேண்ட்ல கனெக்ட். பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணாம நீங்க கனெக்டே பண்ணக்கூடாது. பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணாம சும்மா இப்படி வரையக்கூடாது. இந்த மாதிரி கொஸ்டின் தியரி எக்ஸாம்ல வந்துருச்சுனாவே நீ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டாவே டீச்சர் இம்ப்ரெஸ் ஆவாங்க. பரவாயில்ல, கரெக்டா புரிஞ்சு படிக்கிறான் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆயிக்குவாங்க.
அடுத்தடுத்த கொஸ்டின்லயே அதே மாதிரி நிறைய மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு பார்ப்பாங்க. நம்மளுக்கு தியரி எக்ஸாம் வர்றப்ப எந்தெந்த கொஸ்டின்ல நாம நம்மளோட அந்த ஸ்கில்ல வித்தியாசமா காமிக்க முடியுமோ காமிச்சிடணும். அப்பதான் மார்க்கும் ஜாஸ்தியா இருக்கும். நீ சும்மா ஒரு பென்சில் எடுத்து இப்படி போட்டுறக்கூடாது. அது கண்டிப்பா நான் ஏத்துக்க மாட்டேன். அது தப்பு தான். மேபி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் சின்னது, அதனால அது ஓகே ஆயிரும். அடுத்தடுத்த கொஸ்டின்ல மாட்டிக்கும். அதனால எப்பயும் ஈக்குவேஷனுக்கு வேவ் ஃபார்ம் ஸ்கேல் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ஸ்கேலுக்கு என்ன ரிசல்ட் வருதுங்கிறத பாயிண்டா மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்ட்ல என்ன பண்ணா கனெக்ட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஓவர். நெக்ஸ்ட் என்ன, நான் ஏறக்குறைய இந்த மாதிரி கொஸ்டின்ல இதை ஸ்டெப் ஒன்னா பாக்குறேன். டைட்டிலுக்கு சூட்டபிளா டயக்ராம், ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஈக்குவேஷன், வேவ் ஃபார்ம். செகண்ட், இதுல ஃப்ளோ ஆகுற கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது. எப்படி கண்டுபிடிக்கிறது? செம சிம்பிள். நீங்க என்ன காம்பனன்ட் கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த காம்பனன்ட்டோட டெஃபினிஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் கரண்ட் கண்டுபிடிக்கும். நான் ரெசிஸ்டார் கனெக்ட் பண்ணிருக்கேன். ரெசிஸ்டாரோட டெஃபினிஷன் ஃபார்முலா நம்ம ஓம்ஸ் லால தான் பார்த்தோம். ஓம்ஸ் லா படி வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டார I/R. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நான் கொடுக்கிற சப்ளை இ, ரெசிஸ்டார்ல அப்டைன் ஆயிருக்கிற சப்ளை ஆர் வோல்டேஜ் இ சஃபிக்ஸ் ஆர். நான் கொடுத்ததுதான் ரெசிஸ்டாருக்கு போயிருக்கும். அப்ப கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா படி E is equal to E suffix R ன்னு எழுதணும். ஈக்கு பதில் இதை ஃபில் பண்ணுங்க. E0 sin omega t. E suffix Rங்கிறது I/R. From this I கண்டுபிடிங்க. அப்ப E0 by R into sin omega t. நான் ஜஸ்ட் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு இந்த E0 by R மேக்ஸிமம் கரண்ட் I0 மாத்துறேன். into sin omega t இது ஈக்குவேஷன். சோ கண்டிப்பா அந்த கன்சர்ன் காம்போனன்ட்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா ப்ளே பண்ணும். அதை வச்சு நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா கரண்ட் என்ன பண்ணிடலாம்னா டெரைவ் பண்ணிக்கலாம். டெரைவ் பண்ண கரண்ட், அதாவது ஈக்குவேஷனை நீங்க வேவ் ஃபார்மா மாத்தணும். சில புக் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த வேவ் ஃபார்மை இது மேலே வரைவாங்க. அது ஒரு மாதிரி கன்ஜஸ்டடா இருக்கும். அடுத்தடுத்த வேவ் ஃபார்ம்ஸ் வரைகிறப்போ உனக்கு டிஸ்டர்ப் ஆகும், ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஸ்கேல் எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே வரைங்க. அது நல்ல மெத்தட். பேப்பர் கரெக்ட் பண்றவங்களுக்கு புரியும், நீயும் தப்பு இல்லாம பண்ணலாம். பேப்பர் கரெக்ட் பண்ற டீச்சரை இம்ப்ரெஸும் பண்ணலாம். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் அப்படி பண்ண முடியாது, அவங்க புக்ல இருக்கிற மாதிரி இங்கேயே வரைஞ்சுக்கலாம். சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் தாராளமா ஸ்கேல் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரையலாம். அது ஒரு நல்ல மெத்தடு. ஸ்கேல் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைகிறதுனா இதான். மேல என்ன ஸ்கேல் இருக்கோ அதுக்கு நேரா கீழே அதே ஸ்கேல போடும். அப்ப 0, 90, 180, 270, 360 இது இஎம்எஃப் வேவ் ஃபார்ம். இப்ப நம்ம வரைகிறது கரண்ட் வேவ் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் 0ன்னு இங்க போடுங்க. sin 0 வரும். sin 0 0 0 into I0 0 ஆயிரும். அப்ப 0ன்னு 0. நெக்ஸ்ட் 90, sin 90 1. 1 into I0 உங்களுக்கு என்ன ஆகும்னா I0 ஆயிரும். அப்ப 90ல I0. அடுத்து 180, sin 180 0. 0 into I0 என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். நெக்ஸ்ட் 270, sin 270 -1. -1 into I0 என்ன ஆயிரும்னா மைனஸ் I0 வரும். அப்ப 270ல மைனஸ் I0. ஃபைனலா 360, sin 360 0. 0 into I0 என்ன ஆயிரும்னா 0. இது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்னா ஃப்ரீ ஹேண்ட்ல கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணா கரண்டோட வேவ் ஃபார்ம் கிடைக்கும். நீ இதுலயே கூட வரையலாம், கொஞ்சம் குட்டையா வரையணும், வேற கலர்ல வரையணும். அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், உன்னோட சாய்ஸ். நான் இப்படி பண்ணிருக்கேன், நீட்டா இருக்குங்கிறது இப்படி பண்ணிருக்கேன். நாம என்ன பண்றோம், என்ன சொல்ல வரோங்கிறத எக்ஸ்பிளைனே பண்ணாம டீச்சருக்கு கன்வே பண்ற மாதிரி. அடுத்து என்ன, இந்த ரெண்டு வேவ் ஃபார்மையும் நீங்க கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி நீங்க ஒரு கீவேர்ட் ஜெனரேட் பண்ணணும். ரெண்டு வேவ் ஃபார்மும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. இதுல பாசிட்டிவ் மேக்சிமம்னா இதுலயும் பாசிட்டிவ் மேக்சிமம், இதுல 0னா 0, இதுல ரிவர்ஸ் ஆச்சுன்னா இதுலயும் ரிவர்ஸ், இதுல நெகட்டிவ்னா அதுலயும் நெகட்டிவ்னு ரெண்டு வேவ் ஃபார்மும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணும். ஒரே மாதிரி இருக்குங்கிறத நாம டெக்னிக்கலா இன் பேஸ் அப்படிங்கிற வேர்ட்ல கால் பண்ணலாம். அப்ப வோல்டேஜும் கரண்ட் எனக்கு எப்படி இருக்கு, இன் பேஸ்ல இருக்கு. அது அப்படியே ஸ்டேட்மெண்ட் ஆனதுங்க. ஹியர் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் இன் பேஸ். ஆக்சுவலா ஆறு இன்னு பேஸ்னு 3 வார்த்தை. நாளடைவுல அது அப்படியே சுருங்கி சுருங்கி 2 வார்த்தையா மாறிடுச்சு.
ஆர் இன் பேஸ்னு சொல்லணும். இப்ப எப்படி சொல்றாங்க, இன் பேஸ்னு ஒரே வேர்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, எல்லாம் ஒண்ணுதான், பட் ஒரிஜினலா சொல்லணும். ஒரிஜினலா சொன்னாலும் இப்படி எழுதினாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகும். இப்ப இந்த இன் பேஸ்ங்கிற கீவேர்டு இருக்குல்ல, இந்த கீவேர்டுக்கு ஃபேவரா என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு டயக்ராம் போடணும். அதுக்கு பேர் பேசர் டயக்ராம். வோல்டேஜும் கரண்ட்டும் ரெசிஸ்டார்ல இன் பேஸ், வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டார் கரண்ட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறதா இன் பேஸ்னு சொல்றோம். இப்ப நான் வரைஞ்சிருக்கிற இந்த டயக்ராம் எப்படி இருக்கு, ஒரே மாதிரி தான். சோ ஒரே மாதிரிக்கான இன்னொரு டயக்ராம், அந்த கீவேர்டுக்கான இன்னொரு டயக்ராம், இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேசர் டயக்ராம். இந்த பேசர் டயக்ராம்ல இருக்கிற வோல்டேஜ் கம் கரண்ட் அவங்களுக்கு அக்ராஸா உள்ள ஆங்கிளா எடுத்து கண்டுபிடிக்கும். அந்த ஆங்கிள பேஸ் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இதை நான் சைன் டினோட் பண்றேன். ப்ரீவியஸ் டைட்டில் ப்ரீவியஸ் சாப்டர்ல சைனா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அந்த டேர்முக்கு சை யூஸ் பண்ணிருப்போம். இப்ப சைனா யாரு, பேஸ் டிஃபரன்ஸ். பேஸ் டிஃபரன்ஸ்னா ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். வோல்டேஜும் கரண்ட்டும் பேரலா இருக்கு, பேரலா இருக்குன்னா ஆங்கிள் ஜீரோ. ஆங்கிள் ஜீரோ அப்படின்னா காஸ் சை கண்டுபிடிங்க, காஸ் ஜீரோன்னு வரும். காஸ் ஜீரோ 1. இதுக்கு பேர் பவர் ஃபேக்டர். இதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு இந்த பவர் ஃபேக்டருக்கு. அது என்ன ரோல்னு 8th கொஸ்டின்ல பாத்து இப்போதைக்கு கண்டுபிடிச்சா போதும். இதான்ப்பா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏசி சப்ளை வித் ரெசிஸ்டர். நீ இந்த மாதிரி பிளாங்கா எழுதாம தியரி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வரப்போ கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் சேர்த்து எழுது. எப்படி, இதை இன்ஸ்டன்டேனியஸ் இஎம்எஃப் எழுது. பை ஓம்ஸ் லா தி வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர்னு இது எழுது. பை கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லான்னு இது எழுது. டெரைவ் பண்ணி இந்த ஐஏ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் எழுது. அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீட்டா எழுதி இன்பேஸ்ங்கிற வேர்டை என்ன பண்ண, ஹைலைட் பண்ணு. நீ ரெண்டு கிராஃபை கம்பேர் பண்ற, இல்லைன்னா ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்றேன்னு எழுதணும். பை 1 and 2 அப்படின்னு எழுதி இது எழுது. பேசர் டயக்ராம்னு ஒரு டைட்டில் போட்டு இதை போடு. பேஸ் டிஃபரண்ட்டுக்கு டெஃபினிஷன் எழுது, ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஹியர் விச் இஸ் ஜீரோன்னு எழுது. அதுக்கப்புறம் அதுக்கு பவர் ஃபேக்டர் காஸ் ஐ கண்டுபிடி. இதை பத்தி மட்டும் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. 8th கொஸ்டின்ல நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். நான் இப்போதைக்கு ஒண்ணுதான் உனக்கு இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்கேன், என்னன்னா இந்த I0 அது மேக்சிமம் கரண்ட். அப்படின்னா நான் என்ன பண்ணல சொல்லல. 3 கொஸ்டின் முடிச்சுட்டு சொல்றேன். 3 கொஸ்டின் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பிக்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் உனக்கு அதை பத்தி என்ன பண்றேன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். கிளியர் தானே, சிம்பிளா இருக்கும்பா. நீ நல்லா கவனிச்சிட்ட அப்படின்னா வேவ் ஃபார்ம் வரைகிறதா உனக்கு டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகும். நல்லா கவனிச்சிட்ட அப்படின்னா உனக்கு வேவ் ஃபார்ம் வரைகிறது என்ன ஆயிடும், ஈஸியா மாறிடும். அவ்வளவுதான். இப்ப செகண்ட் கொஸ்டினுக்குள்ள போகும். நோட்ஸ் பார்க்க வேணாம், நீங்க வந்து கிளாஸ கவனிச்சுட்டு வாங்க. நோட்ஸ் பார்த்தா கவனம் அதுல போயிடும். செகண்ட் கொஸ்டின், ஏசி சப்ளை வித் இண்டக்டர். ஒரு காயில் கனெக்ட் பண்ணிருங்க. ஹெலிக்கல் காயில் ஆர் சர்க்குலர் காயில் போடலாம். நம்ம சிலபஸ்ல ஹெலிக்கல் காயில் தான் இண்டக்டருக்கு ஹைலைட் ஆயிருக்கும், அதனால நானும் அதே வரைஞ்சுக்கிறேன். டைட்டிலுக்கு சூட்டபிளா டயக்ராமு, ஏசி சப்ளையோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன், அதுக்கான வேவ் ஃபார்ம். அப்படின்னா ஸ்டெப் 1 ஓவர். அடுத்து நீங்க எப்படியாவது கரண்ட் கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நீங்க எந்த காம்பனன்ட் யூஸ் பண்றீங்களோ அந்த காம்பனன்ட்டோட டெஃபினிஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க கரண்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப இண்டக்டரோட டெஃபினிஷன் ஃபார்முலாவை நீ எழுதணும். 2 வேலை எழுதலாம், ஸ்ட்ரைட்டாவும் எழுதலாம், ஒரு ஸ்டோரி எழுதிட்டு கூட எழுதலாம். முடிஞ்சா ஸ்டோரி எழுது. நாம பாசிட்டிவ் சைக்கிள் அண்ட் நெகட்டிவ் சைக்கிள்னு ஏசி சப்ளைல மாத்தி மாத்தி என்ன பண்றோம்னா கரண்ட் ஆஃபர் பண்றோம். நீங்க பாசிட்டிவ் சைக்கிள் கொடுக்கறப்ப கரண்ட் ஃபார்வர்ட்ல போகும். அப்ப இந்த காயில்ல பிளக்ஸும் ஃபார்வர்ட்ல ப்ரொடியூஸ் ஆகும். நெகட்டிவ் சைக்கிள் கொடுக்கறப்ப கரண்ட் ரிவர்ஸ் ஆகும். அப்ப பிளக்ஸ் என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஆகும். அப்ப பிளக்ஸ் ரிவர்ஸ் ஆனாவோ, ஆல்டர் ஆனாவோ, சேஞ்ச் ஆனாவோ பாரடேஸ் லா படி உங்களுக்கு என்ன ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இப்படி காயில்ல இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப்க்கு செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு பேரு. இன்னொரு பேர் இருக்கு பேக் இஎம்எஃப். இந்த இஎம்எஃப் ஆல்ரெடி நாம என்ன பண்ணியாச்சுன்னா செல்ஃப் இண்டக்ஷன்ங்கிற டைட்டில்ல கண்டுபிடிச்சோம். அந்த டைட்டில்ல இருந்து இஎம்எஃப் ஃபார்முலா எழுதும். இஎம்எஃப் அக்ராஸ் இண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்டு டிஐ பை டிடி. செல்ஃப் இண்டக்ஷன் அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன் போன வாரத்துக்கு முந்தின வாரம் படிச்சோம், அங்க இருந்து எடுத்து எழுதியிருக்கேன். 4th பாயிண்ட ரெஃபர் பண்ணு. நீ ஸ்டோரி எழுதி இதை எழுதலாம். when we offer AC supply to inductor,
the current in each half cycle get reversed, so that the flux produced in coil also reverses. According to Faraday's law of electromagnetic induction, the altered or reversed flux will produce EMF in that coil, which is known as self-induced EMF or back EMF, is given by அப்படின்னு இது எழுதணும். இப்படி ஸ்டோரி எழுதாம சுருக்கமா கூட எழுதணும். பை தி கான்செப்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு போட்டு இது எழுதணும். முடிஞ்ச வரை ஸ்டோரி எழுதிட்டு போ, அதான் நல்லது. அடுத்து என்ன, நான் கொடுக்கிற சப்ளை இண்டக்டர்ல இன்டியூஸ் ஆனது இ சஃபிக்ஸ் எல். இந்த ஈயும் இ சஃபிக்ஸ் எல்லும் ஈக்குவல், ஏன்னா கொடுத்தது தானே இன்டியூஸ் ஆயிருக்கும், அதனால ரெண்டு ஈக்குவல். ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா மைனஸ் போடணும். ஏன் இந்த எக்ஸ்ட்ரா மைனஸ்? எந்த புக்கு இதை பத்தி உருப்படியா சொல்றது இல்லை, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைக்கிள், கரண்ட் ஃபார்வர்ட், ஃப்ளக்ஸ் ஃபார்வர்ட். அடுத்து நான் நெகட்டிவ் சைக்கிள் கொடுத்துட்டேன். இப்ப கரண்ட் ரிவர்ஸ் ஆகி ஃப்ளக்ஸ் ரிவர்ஸ் ஆகும். அப்படி ஃப்ளக்ஸ் ரிவர்ஸ் ஆகிறப்பதான் இஎம்எஃப் வரும். அப்ப எப்ப இஎம்எஃப் வருது? பாசிட்டிவ் சைக்கிள்ல வராது. நான் நெகட்டிவ் சைக்கிள் கொடுக்கறப்ப அதுல இஎம்எஃப் வரும், அது பாசிட்டிவா இருக்கும். அப்ப நான் நெகட்டிவ் சைக்கிள் கொடுக்கறப்ப காயில்ல வர இஎம்எஃப் எப்படி இருக்கு? பாசிட்டிவா இருக்கா, ரிவர்ஸ்ல இருக்கா? அதுக்குதான் இந்த மைனஸ். நிறைய புக் இப்படி சொல்லியிருப்பாங்க, பேக் இஎம்எஃப் அதனால மைனஸ். அது என்னன்னா ரிவர்ஸ்ல வருது அதனால மைனஸ். அந்த பேக் அப்படிங்கிறதுக்கு பெருசா என்ன பண்றது இல்ல, உருப்படியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது இல்ல. நீ இந்த இடத்துக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் எழுத தேவையில்ல, பை கேவிஎல்னு போட்டு இது எழுதுனா. ஏன் எழுத தேவைன்னா யாரும் எழுதல, இப்ப நம்ம எழுதி என்ன ஆகுது தெரியாத நிறைய பேருக்கு, விட்டுறலாம். இப்ப இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஈக்கு பதில் இ நாட் சைன் ஒமேகா மைனஸ் ரீடைன் இ சஃபிக்ஸ் எல்லுக்கு பதில் மைனஸ் எல் இன்டு டிஐ பை டி. மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். அடுத்து டிடியை கிராஸ் பண்ணுங்க, எல்ல கீழே கொண்டு வாங்க, டிஐ கண்டுபிடிங்க. அப்ப இ நாட் பை எல் இன்டு சைன் ஒமேகா டி இன்டு டிடின்னு வரும். இன்டகிரேட் பண்ணு, டிஐ இன்டகிரேட் பண்ண ஐன்னு வரும். இ நாட் பை எல் ரீடைன் பண்ண, சைன் ஒமேகா டி இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் ஒமேகா டி வந்துடும். நெக்ஸ்ட் இந்த ஒமேகா டியை டிஃபரன்சியேட் பண்ணும், செயின் ரூல் படி டிஃபரன்சியேட் பண்ணா ஒமேகான்னு கீழே வந்துடும். இதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கிறேன். இ நாட்டு ஒமேகா இன்டு எல்லாம் பக்கத்துல எழுதிக்கிறேன். மைனஸ் காஸ் ஒமேகா டியை பிராக்கெட்ல மெயின்டைன் பண்றேன். நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு இதை ரவுண்ட் பண்ணி ஐ நாட்டு மாற்றேன். மைனஸ் காஸ் ஒமேகா டியை ட்ரிக்னாமெட்ரி படி சைன் ஒமேகா டி மைனஸ் 19 எழுதலாம். சோ நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ண மாதிரி டெஃபினிஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கரண்ட் கண்டுபிடிச்சேன். இப்ப இதை நீங்க வேவ் ஃபார்மா மாத்தினாதான் இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்னதா, நீ இதுலயே வரைஞ்சா ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும், குழப்பமா இருக்கும், புள்ளியெல்லாம் மாத்தி மாத்தி வச்சிருக்கும். அதனால ஸ்கேல் எக்ஸ்டெண்ட் பண்ணி வர, இது தீட்டா ஆர் ஒமேகா டி, ஸ்கேல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இது 0, 90, 180, 270, 360. ஒரு ஆங்கிளா கவனமா ஃபில் பண்ணுங்க. ஆங்கிள் எடுத்துட்டு வாங்க, ஃபில் பண்ணுங்க, ஆன்சர் எடுங்க, மார்க் பண்ணுங்க. சொதப்பாது. 0 மைனஸ் 90 என்ன ஆகும்னா மைனஸ் 19 வரும். சைன் மைனஸ் 90 வந்து மைனஸ் 1, மைனஸ் 1 இன்ட் ஐ நாட் மைனஸ் ஐ நாட். அப்ப உங்களுக்கு 0ல உங்களுக்கு மைனஸ் ஐ நாட். நெக்ஸ்ட் 90 மைனஸ் 90 என்ன ஆயிருந்தா 0, சைன் 0 0, 0 இன்ட் ஐ நாட் என்ன ஆயிருந்தா 0. அடுத்து 180 மைனஸ் 90 90, சைன் 90 1 இன்ட் ஐ நாட் ஆயிரும். அப்ப 180ல ஐ நாட். நெக்ஸ்ட் 270 மைனஸ் 90 என்ன ஆயிரும்னா 180, சைன் 180 0 இன்ட் ஐ நாட் 0 ஆயிரும். ஃபைனலா 360 மைனஸ் 90 270, சைன் 270 மைனஸ் 1 இன்ட் ஐ நாட் மைனஸ் ஐ நாட் வந்துரும். அப்ப 360ல மைனஸ். இது எல்லாத்தையும் ஃப்ரீ ஹேண்ட்ல கனெக்ட் பண்ணு, முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க ரெண்டு வேவ் ஃபார்மையும் கம்பேர் பண்ணுங்க. எப்படி கம்பேர் பண்றது? லாஸ்ட் டைம் ரெண்டு வேவ் ஃபார்மும் ஒரே மாதிரி இருந்ததுனால கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. இந்த டைம் ரெண்டு வேவ் ஃபார்மும் வித்தியாசமா இருக்கு. அப்ப நீங்க கம்பேர் பண்றதுக்கு பாசிட்டிவ் சைக்கிள ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். இதுல பாசிட்டிவ் சைக்கிள் உங்களுக்கு 0ல ஸ்டார்ட் ஆகுது, இதுல பாசிட்டிவ் சைக்கிள் 90ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எதுல லேட்டா ஸ்டார்ட் ஆகுதுன்னா கரண்ட் 0 தான் ஆர்ஜினை விட்டு தள்ளி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கரண்ட் லேட்டா ஸ்டார்ட் ஆகுறதுனால நீங்க இப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதணும், current lags voltage by 90 degree.
இல்லையா இப்படி கூட எழுதலாம், வோல்டேஜ் லீட்ஸ் கரண்ட் பை 90 டிகிரி. ரெண்டும் ஒண்ணுதான். நீ ரெண்டுமே எழுதி பழகு, அதான் உனக்கு நல்லது. சில ப்ராப்ளத்துல ஈக்குவேஷன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதனால ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டுல எதை வேணாலும் எழுதலாம். நீ ரெண்டுமே எழுதுனா அது அப்ரிசியபிளா இருக்கும். புரியுதுல? ரெண்டையும் கம்பேர் பண்ணு. எதுல லேட்டா வருதுன்னா கரண்ட் வந்து லேட்டா வருது 90 டிகிரி, அது அப்படியே ஸ்டேட்மெண்ட் ஆகுது. கரண்ட் பின்னாடி வருதுன்னு சொல்றது, வோல்டேஜ் முன்னாடி போறதுன்னு சொல்றது என்னது ஒண்ணுதான். சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஒபே பண்ற மாதிரி பேசர் டயக்ராம் போடுது. கரண்ட் எப்படி பாருக்கு? பின்னாடி இருக்கு. வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா முன்னாடி இருக்கு. அப்ப கரண்ட் பின்னாடி, இண்டக்டரோட வோல்டேஜ் முன்னாடி இருக்கு. எவ்வளவு டிகிரினா 90 டிகிரி. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒபே பண்ற மாதிரி பேசர் டயக்ராம். இந்த பேசர் டயக்ராம்ல உள்ள ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் எவ்வளவுனா 90. அதுக்கு காசு எடுத்தா என்ன ஆகும்னா காஸ் 90 வரும். காஸ் 90 0. இதுக்கு பேர் பவர் ஃபேக்டர். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது நாளைக்கு 8th क्वेश्चन பார்க்கலாம். முடிச்சாச்சு. அகைன் நான் இதுல ஒரு விஷயத்தை தான் உனக்கு தெளிவா சொல்லாம இருக்கேன், என்ன அப்படின்னா மேக்ஸிமம் கரண்ட் ஆயிடும். 3rd क्वेश्चन முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கோ. ஆப்வியஸ்லி ஒரு சந்தேகமும் வரும், வோல்டேஜ் கொடுத்தா கரண்ட் உடனே வர வேண்டியதானே, ஏன் 90 டிகிரி லேட்டா வருது? போன क्वेश्चनலாம் பாருங்களேன், கொடுத்தா உடனே வந்துருச்சு. இதுல ஒரு மாதிரி 90 டிகிரி லேட்டா வருது, அதுக்கான காரணம் என்னங்கிற டவுட் வரும். மேத்தமெட்டிக்கலா இதான் ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் பிராக்டிக்கலா என்ன காரணம், ஏன் லேட்டா வரணும், என்ன அவசியம் இருக்கு? அதுக்கான ஆன்சரும் நான் ஃபர்ஸ்ட் 3 क्वेश्चन முடிச்சுட்டு கம்பேரிசன்ல சொல்றேன். அப்போ உனக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ செகண்ட் क्वेश्चन ஓவர். அதே ஸ்டைல் தான், டைட்டில், டயக்ராம், இஎம்எஃப் ஈக்குவேஷன், வேவ் ஃபார்ம். டெஃபினிஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கரண்டோட வேவ் ஃபார்ம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி கீவேர்டை ஒபே பண்ற பேசர் டயக்ராம், அதை வச்சு அடிஷனலா பவர் ஃபேக்டர். ஓகே, இப்ப 3வது क्वेश्चनக்குள்ள போகும். ஏசி சப்ளை வித் கெப்பாசிட்டர். ஸ்டெப் 1 ஓவர். டைட்டில், டயக்ராம், இஎம்எஃப் ஈக்குவேஷன், வேவ் ஃபார்ம் வரைஞ்சாச்சு. அடுத்து எப்படியாவது கரண்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம ஸ்டைல் என்னப்பா, டெஃபினிஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் கரண்ட் கண்டுபிடிக்கணும். கெப்பாசிட்டர், தட் இஸ் கெப்பாசிட்டன்ஸோட டெஃபினிஷன் ஃபார்முலா C is equal to Q by V. இதுல இருந்து Q கண்டுபிடிச்சா CVன்னு வரும். C into V நாலும் E நாலும் ஒண்ணுதான், சிம்பிளை மாத்தி எழுதிருக்கேன் அவ்வளவு. பட் இப்ப நாம அப்டைன் பண்ணி இருக்கிறது சார்ஜ், எனக்கு தேவையானது கரண்ட். அப்ப கரண்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா எழுதுங்க. கரண்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா என்ன, dq by dt. இதுல d by dt ரீடைன் பண்றேன், qக்கு பதில் cன்னு எழுதிடலாம். c கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டேன், d by dt அகைன் ரீடைன். க்கு பதில் இந்த ஈக்குவேஷன் ஃபில் பண்றேன், E0 into sin omega t. E0ஐயும் வெளியே எடுத்துட்டேன், c ரீடைன் பண்றேன், sin omega t டிஃபரன்சியேட் பண்ணா cos omega tன்னு எழுதலாம், omega t டிஃபரன்சியேட் பண்ணா ஒமேகான்னு எழுதிடலாம். சோ இதுல இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற ஒமேகா இன்டு சிய நான் டினாமினேட்டர்ல இந்த மாதிரி எழுதுறேன், 1 divided by omega c. காஸ் ஒமேகா டி ரீடைன் பண்றேன். கரெக்ட் தானப்பா? இதை இப்படி எழுதி மேல கொண்டு போனா இந்த ரிசல்ட் வந்துடும். நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு இவனை மேக்சிமம் கரண்ட் I0ன்னு மாத்துறேன். தென் காஸ் ஒமேகா டியை ட்ரிக்னாமெட்ரி படி சைன் ஒமேகா டி பிளஸ் 90 எழுதிட்டேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்ப இதோட வேவ் ஃபார்ம் வரையும். ஓகே, இதெல்லாம் எப்படி வரைகிறது? அதே ஸ்கேல் தான், ஸ்கேல் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரையும். இது 0, 90, 180, 270, 360. ஃபர்ஸ்ட் 0 போடுங்க. 0 பிளஸ் 90 என்ன வரும்னா 90. sin 90 1. 1 into I0 I0 வந்துடும். அப்ப 0ல I0. 90 90 போட்டா 90 பிளஸ் 90 என்ன ஆயிரும்னா 180 ஆயிரும். sin 180 என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 into I0 என்ன ஆயிரும்னா 0. அடுத்து 180 180 பிளஸ் 90 என்ன ஆயிரும்னா 270. sin 270 மைனஸ் 1. மைனஸ் 1 into I0 மைனஸ் I0. அப்போ 180ல மைனஸ். நெக்ஸ்ட் 270 பிளஸ் 90ங்கிறது என்ன அப்படின்னா 360. sin 360 0. 0 into I0 என்ன ஆயிரும்னா 0. அடுத்து 360 பிளஸ் 90னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 450 வந்துடும்.
360க்கு மேல போனாவே ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். அதனால 360 வந்துச்சுன்னா அது 0ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா 360னா 1 சைக்கிள் ஆர் 1 ரவுண்டு. 1 ரவுண்டுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் அதே இடத்துக்கு தான் வருவோம். அதனால 360 0 1 தான். அப்ப 0 பிளஸ் 90னா 90. sin 90 1 into I0 என்ன ஆகும்னா I0 வந்துடும். அப்ப 360ல இதை நீங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்ட்ல கனெக்ட் கிராஃப் கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க ரெண்டு கிராஃபையும் கம்பேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் சைக்கிள் தான் இங்க ரெஃபரன்ஸ். இதுல பாசிட்டிவ் சைக்கிள் 0லயே ஸ்டார்ட் ஆகுது. இதுல பாசிட்டிவ் சைக்கிள்ல பாதி இருக்குப்பா. அப்ப மீதி இந்த பக்கம் தானே இருக்கும். அப்படின்னா கரண்ட் நம்மளுக்கு ஏர்லியராவே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 0க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் ஏர்லியரா ஸ்டார்ட் ஆகுறதுனால கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. இல்லையா மாத்தி கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம்? வோல்டேஜ் லாக்ஸ் கரண்ட் பை 90 டிகிரின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். சோ கரண்ட் முன்னாடி இருக்கு, வோல்டேஜ் பின்னாடி இருக்கு. இதை ரிசம்பிள் பண்ற மாதிரி ஒரு டயக்ராம் போடணும், விச் இஸ் பேசர் டயக்ராம். சோ கரண்ட முன்னாடி வரைஞ்சிட்டேன், வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டி பின்னாடி வரைஞ்சிட்டேன். எவ்வளவு பின்னாடி வரைஞ்சிருக்கேன்னா 90. இதுல வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிளுக்கு பேர் பேஸ் டிஃபரன்ஸ். அதை நம்ம சைன் டினோட் பண்றோம். சோ சை இஸ் 90. அப்ப நான் காஸ் ஐ கண்டுபிடிக்கணும், விச் இஸ் காஸ் 90. காஸ் 90 0. இதுக்கு பேர் பவர் ஃபேக்டர். இதோட ரோல் என்னங்கிறது நம்ம என்ன பண்ண போறோம் 8th கொஸ்டின் பார்ப்போம். அகைன் அதேதான். இந்த ரவுண்ட் பண்ண வேல்யூவை பத்தி டிஸ்கஷன் எதுவும் பண்ணல. ஆல்சோ கரண்ட் ஏர்லியராவே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான காரணம் என்னங்கிறதையும் நம்ம இன்னும் என்ன பண்ணலாம், பிராக்டிக்கலா பேசல. சோ 3rd கொஸ்டின் முடிச்சாச்சு. 3 கொஸ்டின்லயே வந்து இந்த மேக்சிமம் கரண்ட் I0 இருக்குல்ல, இதை கம்பேர் பண்ண என்ன கிடைச்சிரும் நம்மளுக்கு. இப்ப இந்த டவுட் இன்னும் நல்ல ஐடியாஸ். அவ்வளவுதான், சிம்பிள் பா. நல்லா கவனிச்சா போதும். வேவ் ஃபார்ம் வரையும். இன்னைக்கு நான் நடத்துற 5 கொஸ்டினையும் எழுதி பார்த்துரு. இன்னைக்கே போய் நாளைக்கு மதியம் வரப்போ நோட்டை எடுத்து கண்டிப்பா நோட்டை செக் பண்ணுவேன். நீ இன்னைக்கு முடிச்சிட்டேன்னா என்னைக்குமே இதுக்கப்புறம் இதை கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம். ஈஸியா பெரட்டிட்டு போயிடலாம். அதனால தயவு செய்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் தயவு செய்து இன்னைக்கு போய் அதை என்ன பண்ணிடுங்க, எழுதி பாரு. 3 கொஸ்டின் முடிச்சாச்சு. கம்பாரிசன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டுபிடிக்கிறது ஓகே, கண்டுபிடிச்ச ரிசல்ட்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு ஜஸ்டிஃபை பண்றதுலதான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நாம அதுல ஆகக்கூடாது. அதனால ஒரு டீடைல்டு கம்பாரிசன். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏசி சப்ளை வித் ரெசிஸ்டார். ரெண்டாவது கொஸ்டின் ஏசி சப்ளை வித் இண்டக்டார். மூணாவது கொஸ்டின் ஏசி சப்ளை வித் கெப்பாசிட்டி. ரெசிஸ்டாரோட வேல்யூ தான் ரெசிஸ்டன்ஸ், அதோட யூனிட் ஓம். இண்டக்டாரோட வேல்யூக்கு இண்டக்டன்ஸ் இல்லைன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் பேரு, அதோட யூனிட் என்னன்னா ஹென்றி. கெப்பாசிட்டரோட வேல்யூ கெப்பாசிட்டன்ஸ், அதோட யூனிட் வந்து ஃபேர். இந்த ரெசிஸ்டாருக்கு ஒரு டியூட்டி இருக்கு. என்ன டியூட்டி அப்படின்னா கரண்ட் அப்போஸ் பண்ற பேனர்ல ஹீட்டை டிசிபேட் பண்ணும். இண்டக்டாரோட டியூட்டி மேக்னடைஸ் ஆகுறது. கெப்பாசிட்டரோட டியூட்டி என்னன்னா சார்ஜை ஸ்டோர் பண்றது. இதுதான் இவங்களோட டியூட்டி. அடுத்து என்ன, இந்த ரெசிஸ்டார்ல ஏசி சப்ளை வித் ரெசிஸ்டார்ல மேக்சிமம் கரண்ட் நம்மளுக்கு E0/Rன்னு வந்துச்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல. இண்டக்டார்ல மேக்சிமம் கரண்ட் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா E0/ω×L வந்துச்சு. கெப்பாசிட்டர்ல மேக்சிமம் கரண்ட் E0/1/ω. நான் இதையும் கம்பேர் பண்றேன். எனக்கு நல்லா தெரியும் இதோட யூனிட் என்னன்னா ஓம். இது எந்த லொகேஷன்ல இருக்கோ அதே லொகேஷன்ல தான் இவனும் இருக்கான். அப்ப இந்த குரூப் ஆஃப் டேர்மோட யூனிட் என்னவா இருக்கணும், ஓமா இருக்கும். இது எந்த லொகேஷன்ல இருக்கோ அதே லொகேஷன்ல தான் இதுவும் இருக்கு. அப்ப இதோட யூனிட் என்னது, ஓமா தான் இருக்கும். ஓம் அப்படிங்கிற எஸ்ஐ யூனிட்ல இருக்கிற கேரக்டர் வந்துருச்சுனாவே அங்க ஹீட் டிசிபேஷன் நடக்கும். அப்ப இண்டக்டார் கெப்பாசிட்டர் அவங்களும் ஹீட் டிசிபேஷன் பண்றாங்க. எப்ப அவங்களோட டியூட்டியை செஞ்சுக்கிட்டே அடிஷனலா ஹீட் டிசிபேஷன் பண்றாங்க. ரெசிஸ்டாரோட டியூட்டியே ஹீட் டிசிபேஷன் தான், பிரச்சனையே இல்லை. இண்டக்டார் கெப்பாசிட்டிக்குலாம் மேக்னடைஸ் ஆகுறது, சார்ஜ் ஸ்டோர் பண்றதுன்னு டியூட்டிஸ் இருக்கு, மேஜர் டியூட்டி இருக்கு. அதோட அடிஷனலா என்ன பண்றாங்கன்னா ஹீட் டிசிபேஷனையும் சேர்த்து செய்யறாங்க. ஹீட் டிசிபேஷன்னாவே யூனிட் ஓம் தான் வரும்.
யூனிட் ஓம்னா அதோட பேர் என்னதுன்னா ரெசிஸ்டன்ஸ். அப்ப இதுக்கும் ரெசிஸ்டன்ஸ்னு பேர் வச்சா குழப்பம் வருது, செம குழப்பம். அப்புறம் இந்த நேமுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அதனால ரெசிஸ்டன்ஸ்னு பேர் வைக்க முடியாது. என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க, யோசிச்சுட்டு ரியாக்டன்ஸ்னு பேர் வச்சிட்டாங்க. அப்ப இதுவும் ரியாக்டன்ஸ், இதுவும் ரியாக்டன்ஸ், ரெண்டுமே ரியாக்டன்ஸ்னாலும் குழப்பம் வரும். அதனால நேம் அப்டேட் பண்ணாங்க. இதுக்கு பேர் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், இதுக்கு பேர் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னா ஒமேகா இன்டு எல், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னா 1/ஒமேகா இன்டு சி. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னு எழுதுறதுக்கு எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு, அதனால அதுக்கு ஒரு சிம்பிள் தர்றேன், x suffix l which is ஒமேகா இன்டு எல். அதே மாதிரி இதுக்கு ஒரு சிம்பிள் x suffix c is equal to 1/ஒமேகா இன்டு சி. ஓகே தானே? இப்போ ஒமேகாவை அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டி இல்லைன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். பேசிக் ஃபார்முலா தீட்டா பை டி. நான் 1 சைக்கிள்னு எழுதுறேன். 1 சைக்கிள்னா தீட்டா 360 டிகிரி. 1 சைக்கிளுக்கான டைம் தான் டைம் பீரியட் கேபிட்டல் டி. 1/கேபிட்டல் டிங்கிறது ஃப்ரீக்வன்சி. இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ், யூஎஸ் ஸ்டாண்டர்ட் படி 60 ஹெர்ட்ஸ்னு ஏசி ஜெனரேட்டர் படிக்கிறப்ப ஃப்ரீக்வன்சிக்கான ஜஸ்டிபிகேஷன் எடுத்திருக்கும். அப்பயே இந்த ஃபார்முலாவை பத்தி பேசியாச்சு. அதை இங்க ஃபில் பண்ணு. அப்ப 2π ஃப்ரீக்வன்சி எல்னு வரும், இது 2π ஃப்ரீக்வன்சி சின்னு வரும். 1/2π ஃப்ரீக்வன்சி முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன, நான் ஏசி சப்ளைக்கும் டிசி சப்ளைக்கும் உள்ள டிஃபரன்ஸ ஹைலைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏசினா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மாறி மாறி வரும், டிசினா டைரக்ட் கரண்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றது டிஃபரன்ஸ் கிடையாது. இது லோவர் லெவல் டிஃபரன்ஸ். நீ 12th பிசிக்ஸ் படிக்கிற, ப்ரொஃபஷனலா யோசிக்கணும். ஏசிக்கும் டிசிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா ஃப்ரீக்வன்சி. ஏசில ஃப்ரீக்வன்சிங்கிற கேரக்டர் உண்டாமா கவனிங்க, டிசில ஃப்ரீக்வன்சி கிடையாது. நீ யோசிச்சு பாரு, ஃப்ரீக்வன்சினா என்ன, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் செகண்ட். இது ஒரு சைக்கிள், ஒரு செகண்ட்ல எத்தனை சைக்கிள் ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. டிசில சைக்கிள்னு ஒரு கேரக்டரே கிடையாது, அதனால ஃப்ரீக்வன்சி கிடையாது. இப்ப நான் டிசி சப்ளை அப்படின்னு சப்ளைவை மாத்துறேன், அப்ப டிசி ஃப்ரீக்வன்சியே கிடையாது. அப்ப எக்ஸ் சஃபிக்ஸ் எல் will become a 0 ohm. டிசி ஃப்ரீக்வன்சியே கிடையாது, அப்ப எக்ஸ் சஃபிக்ஸ் சி என்ன ஆயிரும்னா 1/0 இன்ஃபினிட்டி ஓம். அப்ப டிசி சப்ளை கொடுக்குறப்ப இண்டக்டார்ல ஓமிக் வேல்யூவே வரல. ஓமிக் வேல்யூ கரண்ட் அப்போஸ் பண்ணும். அப்ப ஓமிக் வேல்யூவே வரலன்னா கரண்ட் அப்போசிஷனே நடக்காது. டிசி சப்ளை கொடுக்குறப்ப கெப்பாசிட்டில ஓமிக் வேல்யூ பயங்கரமா இருக்கு, which is infinity. அப்ப கரண்ட கம்ப்ளீட்டா அப்போஸ் பண்ணும் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இந்த பாயிண்ட் ஏசி சப்ளை கொடுக்குறப்ப என்ன நடக்கும்னு நாம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணோமோ அதுக்கு அப்படியே கான்ட்ரடிக்டா இருக்கு. ஏசி சப்ளைல இண்டக்டார்ல என்ன வருது, 90 டிகிரி கரண்ட் லேட்டா ஸ்டார்ட் ஆகுது. டிசி சப்ளைல கரண்ட் உள்ள சாதாரணமா போகுது. ஏசி சப்ளைல கெப்பாசிட்டிக்கு என்ன ஆகுது, 90 டிகிரி கரண்ட் ஏர்லியரா ஸ்டார்ட் ஆகுது. டிசி சப்ளைல கெப்பாசிட்டில கரண்டே வராதுங்கிறாங்க, பிளாக் ஆகுங்கிறாங்க, ஓமிக் வேல்யூ இன்ஃபினிட்டிங்கிறாங்க. இந்த மாதிரி சப்ளை மாற மாற இண்டக்டார் கெப்பாசிட்டரோட குணம் மாறுது, கேரக்டர் மாறுது, ஆட்டிடியூட் மாறுது. ரெசிஸ்டார்ல அந்த பிரச்சனையே இல்லை. ரெசிஸ்டார் ரொம்ப வித்தியாசமான காம்பனன்ட். சப்ளை இர்ரெஸ்பெக்டிவ், நீ எந்த சப்ளை கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும், அதோட வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிற லெசனை ரீவைண்ட் பண்ணுவோம். நம்ம நோட்ஸ் படி முதல் 30 ப்ராப்ளத்துல எங்கெங்கெல்லாம் சர்க்கியூட் இருக்குன்னு பாரு. சர்க்கியூட்ல பேட்டரி தான் இருக்கும், டிசி தான் இருக்கும். முதல் 30 ப்ராப்ளத்துல பேட்டரி வச்சுதான் எல்லா ப்ராப்ளமும் பார்த்துருக்கோம். 31வது ப்ராப்ளத்துல இருந்து நோட்ஸ்ல என்ன ஆகும்னா பவர் அண்ட் எனர்ஜிங்கிற கான்செப்ட் உள்ள வந்து ப்ராப்ளம் அப்டேட் ஆகும். அந்த பவர் அண்ட் எனர்ஜி வர்றப்ப ஒரு 2-3 ப்ராப்ளம் தாண்டவனே நம்ம ஏசி சப்ளை பத்தி பேச ஆரம்பிச்சோம். ஈவன் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல கூட ஏசி மெயின்ஸ்னு பேசியிருப்போம், ஃபியூஸ் ப்ராப்ளத்துல ஏசின்னு பேசியிருப்போம். அப்படி டிசி பேட்டரில இருந்து ஏசிக்கு சேஞ்ச் ஓவர் ஆகும் சில ப்ராப்ளத்துல. அப்படி சேஞ்ச் ஓவர் அந்த ப்ராப்ளத்துல சப்ளை வைஸ் நடக்கிறப்ப நாம என்ன புதுசா பண்ணோம்னா ஒண்ணுமே பண்ணல. எப்படி டிசிக்கு ஒர்க் பண்ணோமோ அதே மாதிரிதான் அந்த ஏசி சப்ளைக்கும் ஒர்க் பண்ணிருக்கும். ஏன் அப்படி பண்ணனா, சப்ளை இர்ரெஸ்பெக்டிவ், சப்ளை பிரச்சனையே பண்ணல. எந்த சப்ளைவா இருந்தாலும் ரெசிஸ்டார் will behave by its own character. சப்ளை மாறுறப்ப கேரக்டர் மாற்றும்.
ஆனா இவங்க 2 பேரும் கேரக்டரை மாத்திக்கிறாங்கன்னு நம்மளுக்கு எவிடன்ஸ் சொல்லுது. ஓமிக் வேல்யூ வரல, அப்ப கரண்ட் உள்ள போயிடும் டிசில. ஓமிக் வேல்யூ பயங்கரமா வருது, அப்ப கரண்ட் வராது டிசில அப்படின்னு ரிசல்ட் சொல்லுது. இதுல லேகிங் கரண்ட் வரும், லீடிங் கரண்ட் வரும்னு கிராஃபும் ஈக்குவேஷன் சொல்லுது. மேத்தமெட்டிக்கலா ஓகே. இதுலயே ஏசி சப்ளை கொடுக்கறப்ப லேகிங் கரண்ட் வருது, இதுலயே ஏசி சப்ளை கொடுக்கறப்ப லீடிங் கரண்ட் வருதுன்னு பிராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் எதுவும் நம்ம இன்னும் பார்க்கல. அப்ப நம்ம அதை யோசிக்கணும். அப்பதான் அது முழுமை அடையும், கம்ப்ளீட் ஆகும். அப்ப நான் ஒரு இண்டக்டாருக்கு ஏசி சப்ளை கொடுக்க போறேன். நல்லா கவனமா பாருங்க. ஏசி சப்ளை கொடுத்தா என்ன ஆகும்? பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள்னு கரண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவ் சைக்கிள்ல கரண்ட் ஃபார்வர்ட், அப்ப பிளக்ஸ் ஃபார்வர்ட். நெகட்டிவ் சைக்கிள்ல கரண்ட் ரிவர்ஸ், அப்ப பிளக்ஸ் ரிவர்ஸ் ஆயிரும். பிளக்ஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? இஎம்எஃப் வந்துடும். அதுக்கு பேர் பேக் இஎம்எஃப். பேக் இஎம்எஃப் கரண்ட் அப்போஸ். கரண்ட் அப்போஸ் பண்றதுனால கரண்ட் லேட்டா ஸ்டார்ட் ஆகுது, அவ்வளவுதான். எவ்வளவு லேட்டா ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத நம்ம டெரைவ் பண்ணியாச்சு. 90 டிகிரி லேட்டா ஸ்டார்ட் ஆகுது. லேட்டா ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருச்சு. அது எக்ஸாக்டா எவ்வளவுங்கிறத மேத்தமெட்டிக்கலா நம்ம டீல் பண்ணியாச்சு. 90 டிகிரி லேட்டா ஸ்டார்ட் ஆகுது. சரி, அடுத்து என்ன? டிசி சப்ளை கொடுக்கும். டிசி சப்ளை இண்டக்டார் கொடுத்தா கரண்ட் டைரக்டா போயிட்டே இருக்கு. கரண்ட் ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா பிளக்ஸ் எப்படி இருக்கும்? ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். பிளக்ஸ் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா இஎம்எஃப் வராது. இதுல பேக் இஎம்எஃப் வந்ததுனால கரண்ட் அப்போஸ் பண்ணுது. இதுல பேக் இஎம்எஃப் வரல, அப்ப கரண்ட் என்ன பண்ணாது? அப்போஸ் பண்ணாது. கரண்ட் அப்போஸ் பண்ணலன்னா கரண்ட் உள்ள போகும். கரண்ட் உள்ள போறதுனாலதான் ஓமிக் வேல்யூ 0 ஆர் ஓமிக் வேல்யூ 0வா இருக்கிறதுனாலதான் கரண்ட் உள்ள போகும்னு ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன், அதுக்கு ஒரு எவிடன்ஸ். ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன், அதுக்கு எவிடன்ஸ் நம்ம 2வது கேள்வியிலே பார்த்தாச்சு. அதே மாதிரி இங்க வாங்க, கெப்பாசிட்டிக்கு டிசி சப்ளை கொடுக்குறேன். இப்ப நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றனோ அது ஆல்ரெடி உனக்கு நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயே பண்ணதுதான். ஹவு தி கெப்பாசிட்டர் வில் ஸ்டோர் சார்ஜ் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் எக்ஸ்ட்ராவா. பாருங்க, டிசி சப்ளை கொடுத்தா பேட்டரியில இருக்கிற மைனஸ் சில எலக்ட்ரானா இந்த பிளேட்டுக்கு டெலிவர் பண்ணும். இந்த பிளேட்ல இருக்கிற எலக்ட்ரானா கெப்பாசிட்டி வழியா இந்த பிளேட்டுக்கு வரலான்னு ஆசைப்படும், முடியாது. ஏன்னா இந்த 2 பிளேட்டுக்கு நடுவுல கெப்பாசிட்டில ஏரோ வேக்கமோ ஏதோ ஒரு டைஎலக்ட்ரிக்கோ இருக்கும். அந்த ஏர், வேக்கம், டைஎலக்ட்ரிக் இவங்க எல்லாம் யாருன்னா இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் எலக்ட்ரானை பர்மிட்டே பண்ணாது. எலக்ட்ரானை பர்மிட்டே பண்ணாதனால எலக்ட்ரானுக்கு கடுப்பாகும். கடுப்பான எலக்ட்ரான் உள்ள போக முடியலங்கிறதுனால இந்த பிளேட்ல இருக்கிற மைனஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் ரிப்பல் பண்ணும். அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்க அட்ராக்ட் ஆகும். மிச்சம் பிளஸ் எல்லாம் பிளேட்லயே ரீடைன் ஆகும். இதுக்கு பேர் தான் சார்ஜ் ஸ்டோரேஜ். இந்த ப்ராசஸ்ல நீங்க தொட்டா உனக்கு சுத்தமா ஷாக் அடிக்காது, இங்க தொட்டாலும் உனக்கு ஷாக் அடிக்காது. மேபி பிகினிங் ஆஃப் சார்ஜ் ஸ்டோரேஜ்ல லைட்டா ஒரு மாதிரி ஃபீல் ஆனாலும் லேட்டரா நீ தொட்டு பார்த்தா உனக்கு எங்கேயுமே என்ன ஆகாதுன்னா எலக்ட்ரிக் ஷாக் அடிக்காது. ஏன்னா இதுல எங்கேயும் கரண்ட் ஃப்ளோ ஆகல, சார்ஜ் ஃப்ளோ ஆகல, சார்ஜ் பிளாக் ஆயிடுச்சு, சார்ஜ் நின்றுச்சு அப்படியே. அததான் சார்ஜ் ஸ்டோரேஜ்னு சொல்றோம். அப்ப டிசி சப்ளை கொடுக்குறப்ப கரண்டே இல்லை. கரண்ட் இல்லைன்னா ஓமிக் வேல்யூ பயங்கரமா இருக்குன்னு அர்த்தம். இங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்குது, அதுக்கு எவிடன்ஸா இது இருக்கு. கிளியரா? இப்ப ஏசி சப்ளை கொடுத்தா என்ன? ஏசி சப்ளைல பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள்னு மாறி மாறி. பாசிட்டிவ் சைக்கிள் வரப்ப இங்க எலக்ட்ரான்ஸ் வரும், இங்க பிளஸ் வரும். நெகட்டிவ் சைக்கிள் வரப்ப இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் வரும். என்ன நடக்கும்னா இந்த எலக்ட்ரான் இப்படி ஃப்ளோ ஆகும்பா ஒரு சைக்கிள்ல, அடுத்த சைக்கிள்ல எலக்ட்ரான் இப்படி ஃப்ளோ ஆகும். அப்ப அவுட் சைடு கெப்பாசிட்டி எலக்ட்ரான் இப்படி 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 இப்படின்னு ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். எலக்ட்ரான் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கிறதுனால உனக்கு கரண்ட். இன்சைட் கெப்பாசிட்டி கரண்ட் இருக்காது, ஆனா அவுட் சைட் டெஃபினட்டா என்ன இருக்குன்னா கரண்ட். அதனாலதான் ஏசி சப்ளைல கரண்ட் வருது. ஏசி சப்ளை கொடுக்குறப்ப சார்ஜ் ஸ்டோரே ஆகாது. பாருங்க, அங்கிட்டு இருந்த மைனஸ் இங்கிட்டு வருது, இங்கிட்டு இருந்த மைனஸ் அங்கிட்டு போகுது. அப்ப ஸ்டோரேஜ்ங்கிறது பாசிபிள் கிடையாது. ஆனா நீங்க ஏசி சப்ளை கொடுக்குறப்ப பாசிட்டிவ் சைக்கிள்ல ஒரு பிஹேவியரும், நெகட்டிவ் சைக்கிள்ல ரிவர்ஸ் பிஹேவியரும் வரும். நெகட்டிவ் சைக்கிள் வர்றதுக்கு முன்னாடி அந்த ரிவர்ஸ் பிஹேவியர் டெம்ப்ட் ஆகும், இனிஷியேட் ஆகும். அதனாலதான் கரண்ட் லீடிங்ல இருக்கு. ஓகே, இங்கிட்டு கொடுத்தா அங்கிட்டு வரும், அங்கிட்டு கொடுத்தா இங்கிட்டு வரும். நீ என்ன கொடுக்குறியோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல கரண்ட் வரும், அது முன்னாடியே வரும். அதனாலதான் லீடிங். அப்ப சப்ளை மாற மாற இவங்களோட கேரக்டர் என்ன மாறும். 3 காம்பனண்ட்டுக்குமே தனித்தனியா சிறப்பு இருக்குப்பா. கேரக்டரே மாத்திக்கலங்கிறது இதுல இருக்கிற பியூட்டி. கேரக்டரை மாத்திக்கிறதுங்கிறது இதுல இருக்கிற பியூட்டி. இது இல்லாம ஒரு ஸ்பெஷல் பியூட்டி இதுக்கு இருக்கு. அது என்னங்கிறது நான் உனக்கு ப்ராப்ளம் நடத்துறப்ப சொல்றேன். அடுத்த கிளாஸ் நாளைக்கு நடத்துற ஒரு ப்ராப்ளம். அப்ப இன்னும் சில பாயிண்ட் இண்டக்டார் பத்தி. இப்ப நீ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மூவ் பண்ணு. இந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்லாம் நீ எழுத தேவையில்ல. நானே நோட்ஸோட கடைசி பக்கத்துல இதை எலாபரேட்டா பண்ணி வச்சிருப்பேன்.
அதெல்லாம் முழு திருப்தி அடையணுங்கிறதுக்காண்டி. எக்ஸாம்ல நீ என்ன பண்ணா போதும்னா இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இவங்களோட ஸ்டேட்மெண்ட் எழுதுனா போதும். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை இண்டக்டர். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை கெப்பாசிட்டர் அப்படின்னு நீங்க எழுதுனா போதும், வேற எதுவும் தேவை. முடிஞ்சிருச்சுப்பா. இதான் என்னது கம்பாரிசன். நீ எக்ஸாம்ல என்ன பண்ண, இதை தூக்கி 2வது கொஸ்டின்ல சொருவிடணும், இதை தூக்கி 3வது கொஸ்டின்ல சொருவிடணும். ஓகே, அங்க நான் எழுதுனதோட நிறுத்திடக்கூடாது, இதுவும் அந்த கன்சர்ன் பிளேஸ்க்கு வந்துடும். அவ்வளவுதான், 3 கொஸ்டின் ஓவர். இப்ப இந்த 3 கொஸ்டின்ல கிடைச்ச நாலேஜை வச்சு நம்ம 4th கொஸ்டின்குள்ள போவோம். அவ்வளவுதான், உனக்கு நல்ல எக்ஸ்பிளைன்டா டீடைல்டா ஒரு கம்பாரிசன் கொடுத்துருக்கேன், குழப்பமே வராது. இன்னும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ப்ராப்ளத்துல கரெக்டான இடத்துல பிஞ்ச் பண்ணிடுவேன், கரெக்டான இடத்துல சொல்லிடுவேன். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் வராது. இப்ப 4th கொஸ்டின்குள்ள போவோம். 4th கொஸ்டின் ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட். நீங்க ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்னு சொல்லலாம், இல்ல எல்சிஆர் சீரிஸ் சர்க்யூட்னு சொல்லலாம், எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். கவனிங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு இண்டக்டார் அதாவது காயில், ஒரு கெப்பாசிட்டர், மூணையும் ஒரு ஏசி சப்ளையோட சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ஏசி சப்ளையோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இதான், VRE is equal to E0 sin omega. இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I. நான் கொடுக்கிற சப்ளைல பார்ட் அமௌண்ட் ரெசிஸ்டாருக்கு போயிடும், பார்ட் அமௌண்ட் இண்டக்டாருக்கு போகும், பார்ட் அமௌண்ட் கெப்பாசிட்டருக்கு போயிடும். அப்ப கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா படி நம்ம தாராளமா இப்படி எழுதலாம், தப்பே கிடையாது. இதை அப்டேட் பண்ணுங்க, ஏன்னா நீ கொடுத்ததுதான் 3ஆ பிரியுது. அப்ப V is equal to VR plus VL plus VCங்கிறது ட்ரூ. இதை அப்டேட் பண்ணுங்க. அப்ப V is equal to VR னா ஓம்ஸ் லா படி I in power, VL னா ஓம் செல்ஃப் இண்டக்ஷன் கான்செப்ட் படி, பேக் EMF கான்செப்ட் படி L into DI by D. VC னா கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் which is Q by C. 1 by C ரீடைன் பண்ற, Q கொஞ்சம் யோசிச்சு இன்டெகிரல் IDT. இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணு. பயங்கர டஃப்ப்பா. ஏன் டஃப்னா, ஒரு நார்மல் கரண்ட், ஒரு டிஃபரன்சியேஷன் கரண்ட், ஒரு இன்டகிரேஷன் கரண்ட், கரண்டோட ஆட்டிடியூட் மாறுது. அதனால இதை கேஷுவலா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. உனக்கு சந்தேகம் வரும், கரண்ட் மாறுதா? சீரிஸ்னா பேசிக்கே என்ன அப்படின்னா ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட். சீரிஸ்னாவே பேசிக் கண்டிஷன் என்னன்னா சேம் கரண்ட் தானே, நீங்க கரண்ட் மாறுதுன்னே சொல்றீங்களே அப்படிங்கிற டவுட் வரும். நல்லா புரிஞ்சுக்கோ, கரண்ட் சேம்னா அதுல மாற்றம் கிடையாது, கரண்டோட ஆட்டிடியூட் மாறுதுன்னு சொல்றேன். இவன்ட்ட லாகிங் கரண்ட், இவன்ட்ட லீடிங் கரண்ட், இவன்ட்ட இன்பேஸ் கரண்ட், ஒரு காம்பனன்ட்லயும் கரண்டோட ஃப்ளோ நேச்சர் மாறுது. அதுதான் சால்விங்க ட்ரபிள் பண்ணுது. சரி, சால்விங் டஃப்னா என்ன பண்றது? லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிற மேக்ஸ் தெரிஞ்சுன்னா ஓரளவுக்கு ஈஸியா சால்வ் பண்ணும். அந்த மேக்ஸ் இன்ஜினியரிங்ல தான் வருது, நான் அந்த மேக்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவேன். அந்த மேக்ஸும் உனக்கு ஸ்கூல் லெவல்ல சிலபஸ்ல கிடையாது, ஸ்கூல் லெவல்ல அந்த மாதிரி மேக்ஸ் படிக்கிறது பயங்கர டஃப். அப்ப அந்த மேக்ஸும் இல்ல, ரொட்டீன் சால்விங் டஃப்ங்கிறதுனால இது அனாலிட்டிக்கல் மெத்தட்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. இது நம்மளுக்கு சிலபஸ்ல இல்லாததுனால இந்த ஈக்குவேஷனும் தப்பு. உண்மையிலுமே இந்த ஈக்குவேஷன் கரெக்ட், ஆனா நம்ம இந்த ரூட்டுக்குள்ள போகாததுனால இந்த ஈக்குவேஷன் நம்ம சிலபஸ் படி ராங். அப்ப நம்ம சிலபஸ் படி நம்ம சால்வ் பண்ணோம், அதுக்கு நாம பேசர் அடிஷன் மெத்தடுக்குள்ள போகணும். அதுக்குதான் மொதல் 3 கொஸ்டின்ல சின்சியரா பேசர் டயக்ராம் வரைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டார், ரெசிஸ்டாரை பொறுத்தவரை வோல்டேஜும் கரண்ட் எப்படி இருந்தது? இன் பேஸ். அடுத்து இண்டக்டார், இண்டக்டார்ல கரண்ட் 90 டிகிரி லாகிங், வோல்டேஜ் லீடிங், எவ்வளவுனா 90. அடுத்து கெப்பாசிட்டர், கரண்ட் முன்னாடி இருக்கு, வோல்டேஜ் பின்னாடி இருக்கு, எவ்வளவு டிகிரி? 90 டிகிரி. கரெக்டா? இந்த மாதிரி தனித்தனியா 3 கொஸ்டின்லயும் நாம என்ன பண்ணியாச்சு, டயக்ராம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ண இந்த டயக்ராம் மெர்ஜ் பண்ணுங்க, மெர்ஜ் பண்ணா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துடும். 3 டயக்ராம்லயும் கரண்ட் பாருங்க, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, அதை டிரா பண்ணுங்க. ரெசிஸ்டார்ல வோல்டேஜ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இண்டக்டார்ல வோல்டேஜ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், கெப்பாசிட்டர்ல வோல்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்.
முடிச்சாச்சு. இது ரெண்டு எப்படி பாருங்க, ஆப்போசிட்ல இருக்கு. ஆப்போசிட்ல இருந்தா நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். எது கிரேட்டரோ அதுல இருந்து லெஸரா மைனஸ் பண்ணுங்க. நான் v sub xl greater than v sub xt ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இது எக்ஸாம்ல நீ எழுதியே ஆகும். நீ எழுதுறதுக்கு ரிசல்ட் வரும், அதனால எழுதியே ஆகும். சோ எழுதுங்க, v sub xl greater than v sub xtங்கிறதுனால அடுத்த டயக்ராம் நான் இப்படி வரைகிறேன். நான் ஐய டிஸ்டர்ப் பண்ணல, v sub r டிஸ்டர்ப் பண்ணல. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி v sub xl மைனஸ் v sub xt ன்னு இப்படி எழுதிட்டேன். நீ ரெண்டு டேர்ம் வந்துருச்சுனாவே ஒரு பிராக்கெட் போட்டு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கு. இப்ப இது ரெண்டு எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலரா. பெர்பெண்டிகுலரா இருக்கிற ரெண்டு டேர்மை மெர்ஜ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுக்கிறதுக்கு தி பெஸ்ட் மெத்தட் பித்தாகரஸ். பித்தாகரஸ் தியரப்படி நீ ஃபைனல் ஆன்சர் எடுக்கிறது ஃபைனலைஸ் பண்ணிட்டேனா டயகனலா v போட்டு ஃபைனல் ஆன்சர். இந்த v-க்கும் i-க்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் தான் சை. சைய பார்த்து கன்ஃபியூஸ் ஆறாரு. ஃபர்ஸ்ட் டயகிராம்ல சை 0, இதுல சை 90, இதுல சை 90 நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி இதுல சை கண்டுபிடிக்கணும். இதுல எல்லாம் நம்பரா வந்துருச்சு, இதுல எவ்வளவு வரும்னு தெரியாது. அப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வேணும். ஃபார்முலா வேணும்னா மார்க் பண்ணும். எப்படி மார்க் பண்றது, அதோட டெஃபினிஷன் என்னவோ அதுபடி மார்க் பண்ணு. சை ஃபேஸ் டிஃபரன்ஸோட டெஃபினிஷன் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அப்ப ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் மார்க் பண்ணு. அடுத்து என்ன, திருப்பி ஐய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே வரைஞ்சிருங்க. விஆரையும் அப்படியே வரைஞ்சிருங்க. இந்த v suffix l மைனஸ் v suffix c கட் பண்ணி இங்க வந்துருங்க. இப்ப v இப்படி வருது, ஆங்கிள் சை. இப்ப இதுல பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க. பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா என்ன ஆகும், ஹைபாட்னஸ் இஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் பிளஸ் சைட் ஸ்கொயர்னு வரும். அப்ப v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் v suffix r ஸ்கொயர் பிளஸ் v suffix l மைனஸ் v suffix c போஸ். இதுதான் நம்மளுக்கு கரெக்ட், இது தப்பு. நீ இந்த ஈக்குவேஷனை தான் யூஸ் பண்ணணும். நான் இந்த டயகிராம் கொடுத்துட்டு v கண்டுபிடின்னு சொன்னா நீ இதை தான் பயன்படுத்தும். ஆனா உன் மூளை அதுக்கு தான் போகும். அதனாலதான் அதை நான் நடத்தி தப்புன்னு சொல்றேன். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்றது, அதுக்கு v suffix r வேணும், ஓம்ஸ் லா படி i into r. v suffix l வேணும், அதே ஓம்ஸ் லா படி i x suffix l. v suffix c வேணும், அதே ஓம்ஸ் லா படி i x suffix c. நீ தப்பி தவறியும் v suffix l னா இந்த ஃபார்முலா, v suffix c னா இந்த ஃபார்முலான்னு இனிமேல் எழுத முடியாது. ஏன்னா நீ பேசர் அடிஷன் மெத்தடுக்குள்ள வந்துட்ட. நீ அந்த மெத்தடு படி v எழுதணும்னா ஓம்ஸ் லா பேனரா ஃபாலோ பண்ணு. அது என்ன ஓம்ஸ் லா பேனர், கரண்ட் ஓமிக் வேல்யூ பாருங்க. கரண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஓமிக் வேல்யூ r, கரண்ட் இண்டக்டர்ல ஓமிக் வேல்யூ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் x suffix l, கரண்ட் கெபாசிட்டரோட ஓமிக் வேல்யூ கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் x suffix c. இத தான் நீ ஃபாலோ பண்ணு. இதை இங்க ஃபில் பண்ணு. அப்ப v is equal to root of v suffix r க்கு பதில் i into r whole squared, v suffix l க்கு பதில் i x suffix l, v suffix c க்கு பதில் i x suffix c whole squared. எல்லாத்துலயும் i squared காமனா இருக்கு, அது அப்படியே ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டா i into root of r squared plus x suffix l minus x suffix c whole squared. இந்த i கீழே கொண்டு வாங்க. அப்ப v by i is equal to root of r squared plus x suffix l minus x suffix c whole squared வரும். v by i நான் z னு நேம் பண்றேன். இந்த z-க்கு ஒரு பேர் வைக்கிறேன், that is impedance. யோசிச்சு இதோட யூனிட் எழுதணும். உள்ள இருக்கிற கேரக்டர்லாம் யாருன்னு பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கு. இவங்க எல்லாரோட யூனிட்டும் ஓம் தான். அப்ப இம்பிடன்ஸோட யூனிட் ஓம். இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன லீடு கிடைச்சிருக்கு, v by i is equal to z. இதுல இருந்து v கண்டுபிடிச்சா iz. இந்த v is equal to iz பாக்குறப்ப லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும். v is equal to ir னு உனக்கு சொல்லி சொல்லி பழகிருச்சு. அப்ப திடீர்னு iz னு ஒரு குழப்பம் வரும். ஈஸியா இந்த குழப்பத்துல இருந்து வெளியே வந்துடலாம். நீ யோசிக்கிறது கரெக்ட் தான், v is equal to ir தான். வெறும் ரெசிஸ்டன்ஸ் இருந்தா, வெறும் இண்டக்டார் மட்டும் இருந்ததுன்னா v is equal to ix suffix l, வெறும் கெபாசிட்டர் இருந்ததுன்னா ix suffix c, நிறைய காம்போனன்ட் எல்லாருமே கலந்து இருந்தாங்கன்னா z கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா. அவ்வளவுதான், கன்ஃபியூஷனே கிடையாது. ஓம்ஸ் லாவை தான் நீ ஃபாலோ பண்ணு. கரண்ட் ஓமிக் வேல்யூ, காம்போனன்ட் யாருன்னு பார்த்து ஓமிக் வேல்யூ எழுது. எல்லாரும் இருந்தாங்கன்னா z ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஆனா மொதல் 3 கொஸ்டின்ல நாம என்ன பண்ணோம், இப்படி சம்திங் டீல் பண்ணிட்டு சை கண்டுபிடிச்சோமா, இதெல்லாம் நம்பரா வந்துருச்சு. இப்ப இதுல சை கண்டுபிடிக்கும்.
அப்ப இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி tan psi கண்டுபிடிக்கும். என்னப்பா ஃபார்முலா வரும்? ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு. அப்ப v suffix l minus v suffix c by v suffix r. v suffix l னா i x suffix l, v suffix c னா i x suffix c, v suffix r னா i r. எல்லாத்துலயும் i காமன் கேன்சல் ஆயிரும். அப்ப tan psi is equal to x suffix l minus x suffix c by r னு வரும். இந்த டெரிவேஷன் படி இந்த ஆன்சர் கரெக்ட். ஆனா ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப நீ மைனஸ் போடாத, டிஃபரன்ஸ் போடு. மைனஸுக்கும் டிஃபரன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? மைனஸ்னா நீ அப்படியே கழிச்சிடணும், டிஃபரன்ஸ்னா பெருசுல இருந்து சின்னதை கழி. நாம இங்க அசியூம் பண்ணிக்கிட்டோம்லப்பா இதான் பெருசு. நாளைக்கு ப்ராப்ளத்துல மாறி கூட இருக்கலாம்ல. அதனால யார் பெருசுன்னு பார்த்து பெருசுல இருந்து என்னதை பண்ணு, சின்னதை கழி. இந்த ஃபார்முலால மட்டும் அதை நீ ஞாபகம் வச்சு. இந்த ஃபார்முலால அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்? நீ பெருசுல இருந்து சின்னதை கழிச்சாலும் சின்னதுல இருந்து பெருசா கழிச்சாலும் ஸ்கொயர் பண்றதுனால அது கடைசியா பாசிட்டிவா தான் மாறும். சோ எனக்கு இங்க இஷ்யூ இல்ல, இங்க இஷ்யூ இருக்கு. அதனால நியூமரிக்ல அந்த இஷ்யூவை கரெக்டா என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். முடிச்சாச்சு. அடுத்து என்ன? நாம இந்த 3 டயக்ராம்லயும் சை கண்டுபிடிச்சிட்டு உடனே இமீடியட்டா என்ன பண்ணோம், காஸ் சை கண்டுபிடிச்சோம். அதெல்லாம் சை நம்பரா இருந்ததுனால காஸ் சை ஈஸியா பண்ணியாச்சு. இப்ப இங்க சை ஃபார்முலா மாதிரி இருக்கிறதுனால நான் காசை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, திருப்பி இந்த ட்ரையாங்கிள் இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். இதுல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் ட்ரையாங்கிள் இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். காசை என்னப்பா, அட்ஜஸ்டன்ட் சைட் பை ஹைபாட்னஸ். அப்ப v suffix r by v, v suffix r னா i into r, v னா i into z, i கேன்சல் ஆகி r by z வரும். யாரும் பெருசா யோசிக்காத ஒரு ஃபார்முலா, யாரும் கண்டுக்கிறதே இல்லை, மதிக்கிறதே இல்லை. செம இம்பார்ட்டன்ட் பவர் ஃபேக்டர். நாளைக்கு தெரிஞ்சிடும் 8th கொஸ்டின் படிக்கிறப்ப. இப்ப இதையும் நீ ஞாபகம். அதே மாதிரி 3 கொஸ்டின்ல, முதல் 3 கொஸ்டின்ல மாங்குன்னு கரண்ட டெரைவ் பண்ணும். இங்க கரண்ட டெரைவ் பண்ணவே இல்லை. டோட்டலா ட்ராக் மாதிரி வேற சைடு போயாச்சு. அனாலிட்டிக்கல் மெத்தட்ல வந்தாதான் கரண்ட டெரைவ் பண்ண முடியும். நம்ம அனாலிட்டிக்கலுக்குள்ள போகாதனால கரண்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கல. வேற மாதிரி கரண்ட் கிடைச்சிருக்கு, ஈக்குவேஷன் கிடைக்கல. நானும் ரஃபா எழுதிடுவோம். எப்படி? வெறும் ரெசிஸ்டார் இருந்தா கரண்டோட ஈக்குவேஷன் என்னப்பா, I0 sin ஒமேகா t. வெறும் இண்டக்டார் இருந்தா -π/2. வெறும் கெப்பாசிட்டர் இருந்தா +π/2. இப்படிதான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சு. எல்லாருமே கலந்து இருந்தா எய்தர் பிளஸும் வரலாம் மைனஸும் வரலாம். ஆங்கிளுக்கு பதில் சை போட்டு. we no need to derive. இருக்கிறத வச்சு என்ன பண்ணிடலாம், மெர்ஜ் பண்ணி எழுதிடும். முடிச்சாச்சு கரண்ட் ஈக்குவேஷன். அடுத்து என்ன, நான் உனக்கு புரியணுங்கிறதுனால தனித்தனி பேசர் டயக்ராம், மெர்ஜ் பண்ண பேசர் டயக்ராம், அப்டேட்டட் பேசர் டயக்ராம் வரைஞ்சிருக்கு. புக்கு இத்தனை டயக்ராம் வரைஞ்சிருக்காது, ஒரு டயக்ராம் தான் வரையும். நீ தாராளமா இத்தனை டயக்ராம் எக்ஸாம்ல போட்டு டெரைவ் எல்லாம் பண்ணலாம். ஆனா கம்பல்சரியா நீ அந்த ஒரு டயக்ராம் போட்டுரும். இல்லைன்னா இதை போடாது, நீ நேரா அந்த ஒரு டயக்ராம் கூட போட்டு. பட் நான் உனக்கு இதுக்கு அடுத்து அந்த ஒரு டயக்ராம் போறதான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி போட்டோம்னா அகைன் நம்ம டீச்சர்ட்ட சொல்லலாம், நான் புரிஞ்சு படிக்கிறேன், நான் சொதப்பல அப்படின்னு என்ன பண்ணலாம், சொல்லலாம். அதனால நான் திருப்பி இப்ப என்ன பண்றேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு சிங்கிள் டயக்ராமும் வரைஞ்சு காமிக்கிறேன். செம சிம்பிள்ப்பா. இப்ப சிம்பிள். எல்லாத்துலயும் கரண்ட் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டார் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டார் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இது கிரேட்டர், இது லெஸ்ஸர். அப்ப இதுல இருந்து இதை கழிக்கணும். கழிச்சா v suffix l minus v suffix c ன்னு வந்துடும். இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பண்டிகுலரா இருக்கு. பர்பண்டிகுலரா இருக்கிற ரெண்டு டேர்மை மர்ஜ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுக்கணும். அதுக்கு பித்தாகரஸ் தியரம் பெஸ்ட். அப்ப டயகனலா v போட்டுருங்க. v-க்கும் i-க்கும் அக்ராஸ் உள்ள ஆங்கிள் சை. இவனை கட் பண்ணி இங்க போட்டுருங்க, v suffix l minus v suffix c. இவனை கட் பண்ணி இங்க போட்டுருங்க. அவ்வளவுதான். சில புக்ல இதை கொஞ்சம் சாய்வா வரைஞ்சிருப்பாங்க. இப்படியும் வரலாம், சாய்வாவும் வரையலாம். சில புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. v suffix r-க்கு பதில் r-ன்னு போட்டிருப்பாங்க, v-க்கு பதில் z போட்டிருப்பாங்க, v suffix l-னா xl, v suffix c-னா xc. அப்படின்னா அந்த ஐய கேன்சல் பண்ணி டயக்ராம் போட்டு. நான் இப்ப சொன்ன எல்லா டயக்ராமும் நோட்ஸ்ல போட்டிருக்கேன். நீ ஏதாவது ஒரு ஓவரால் டயக்ராம் போட்டு. ஸோ 4th கொஸ்டின் போகலாம். முதல் 3 கொஸ்டின் தெரிஞ்சாதான் இது படிக்க முடியும். இல்லைன்னா இதெல்லாம் புரியாது, என்னன்னே புரியாது. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி. 3ஐயும் படிச்சுட்டு வந்தா இது புரியும். ஆனா மூணுல நம்ம போட்ட எஃபோர்ட்டுக்கும் இதுல போடுற எஃபெக்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 4th ஓவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்ப அடுத்து 5th போலாம். 4th கொஸ்டின்ல ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு. பெருசா எக்ஸ்பிளனேஷன் எதுவும் கிடையாது. இந்த ஒரு இடத்த மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். நீ தனித்தனி டயக்ராம் வரைஞ்சு இப்படி வந்தனா எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. இல்லைன்னா இந்த தனித்தனி டயக்ராம்ல என்ன இருக்கோ அதை ஸ்டேட்மெண்டா எழுதணும்.
In resistor, voltage and current in phase. In inductor, current is 90 degree lagging. In capacitor, current is 90 degree leading with voltage. அப்படின்னு எழுதிட்டு இந்த பேசர் டயக்ராமுக்கு வரும். ஓகேதானா? பார்த்துக்கோ, எப்படி வேணாலும் நீ எழுதி. இப்ப 5th கொஸ்டின்குள்ள போ. கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பா. ரெசனன்ஸ் இன் ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட். இதான் ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட். ஓம்ஸ்ல அப்படி கரண்ட் எழுது. கரண்டோட ஃபார்முலா V by ஓமிக் வேல்யூ. எல்லா காம்பனண்ட்டும் கலந்துருந்தா இசட். இப்பதான் இசட்டோட ஃபார்முலா டெரைவ் பண்ணும். ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் சஃபிக்ஸ் எல் மைனஸ் எக்ஸ் சஃபிக்ஸ் சி ஹோல் ஸ்கொயர். ஓகே, அடுத்து என்ன? ரெசனன்ஸோட பேசிக் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும். இது ஈக்குவல்னு இங்க போடுங்க. போட்டா இந்த போர்ஷனே 0 ஆகி V by ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர். ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா V by R. நான் V by Z னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் V by R னு மாறுது. அப்ப Z is equal to R. இதை வச்சு பவர் ஃபேக்டர், பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா R by Z. இப்பதான் டெரைவ். இசட்டுக்கு பதிலா R னு போட்டீங்கன்னா R by R will become as 1. cos psi 1னா psi 0. psi 0னா phase difference 0. phase differenceங்கிறது angle between voltage and current. angle between voltage and current 0னா அது in phase னு சொல்றோம். நாம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் AC வித் R பார்த்தோம். அதுலயே in phase வந்துச்சு. இப்ப எல்லா காம்போனன்ட் இருந்து in phase வருது. அப்படின்னா ரெண்டு காம்போனன்ட்டோட எஃபெக்ட் மியூச்சுவலா பேலன்ஸ் ஆகுது, கேன்சல் ஆகுது. இப்ப இந்த போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, will have unit ohm. அந்த யூனிட் ஓம் 0 ஆகுது. அப்படின்னா ஓமிக் வேல்யூ குறையுதுன்னா, ஓமிக் வேல்யூ குறைஞ்சிருச்சுனாவே கரண்ட் அதிகமாயிரும். ஏன்னா ஓமுங்கிறது கரண்ட் அப்போஸ் பண்ற கேரக்டர். அப்ப கரண்ட் அதிகமாகிறதுனால மேக்சிமம் கரண்ட் சர்க்யூட் கூட இதை சொல்லலாம். கரண்ட் ஜாஸ்தினா பவரும் ஜாஸ்தி. அப்ப மேக்சிமம் பவர் சர்க்யூட் கூட இதை சொல்லலாம். இதெல்லாம் ரெசனன்ஸ் சர்க்யூட்டுக்கான ஆல்டர்னேட் வேர்ட்ஸ். எல்லாமே முக்கியம். இது ஒரு ஸ்டைல் ஆஃப் சால்விங். இப்படி போறது. இன்னொரு ஸ்டைல் எடுப்போம். X suffix L na inductive reactance which is omega into L. X suffix C na capacitive reactance which is 1 by omega into C. From this omega squared கண்டுபிடிச்சா 1 by LC னு வரும். இதுல இருந்து ஒமேகா கண்டுபிடிச்சா 1 by root of LC னு வரும். ஒமேகானா 2 pi frequency னு எழுதலாம். is equal to 1 divided by root of LC. இதுல இருந்து frequency கண்டுபிடிச்சா 1 by 2 pi root of LC னு வந்துரும். இந்த frequencyக்கு பேர் ரெசனன்ட் frequency. அப்படின்னா என்ன? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பழைய மாடல் டிவி, பழைய மாடல் ரேடியோ, இது எல்லாத்தையும் எந்த சேனல் நம்ம கேட்கணும், எந்த சேனல் பார்க்கணுமோ அதுக்கு நாம அது டியூன் பண்ணி தான் செட் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா கேட்கணும். அப்படிதான் இருக்கும். டியூன் பண்றதுக்கு ஒரு நாப் இருக்கும். அந்த நாபை நீங்க கிளாக் வைஸ்லயும் சுத்தலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லயும் சுத்தலாம். நான் அந்த நாபை ரொட்டேட் பண்ண இந்த கெப்பாசிட்டரோட ஒரு பிளேட் இருக்குல்ல, அது நவரும். இந்த பிளேட் நவரும். when plate gets deviated, distance மாறும். கெப்பாசிட்டரோட டிசைன் ஃபார்முலா இதான். அப்ப டிஸ்டன்ஸ் மாறுனுச்சுன்னா C மாறும். C மாறுனுச்சுன்னா ஃப்ரீக்வன்சி மாறும். நான் அந்த நாபை ரொட்டேட் பண்ணி C மாத்தி ஃப்ரீக்வன்சியை மாத்தி நான் 93.5 மில்லியன் ஹெர்ட்ஸ் அப்படின்னு செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு ஒரு ஆண்டனாவையும் ஒரு ஸ்பீக்கரையும் இந்த சர்க்கியூட்டோட ஜாயின் பண்ணி விட்டா இந்த எஃப்எம் நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அப்ப ரெசனன்ஸ் சர்க்கியூட்ங்கிறது யாரு? ஒரு டியூனிங் சர்க்கியூட். சிக்னலை ரிசீவ் பண்றதுனால ரிசீவர் சர்க்கியூட் கூட சொல்லலாம். பல சிக்னல்ல நான் செட் பண்ண சிக்னலை மட்டும் அக்செப்ட் பண்றதுனால அக்செப்டார் சர்க்கியூட் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரங்கள்ல சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணும், அதனால டிரான்ஸ்மிட்டர் சர்க்கியூட் கூட சொல்லலாம். எப்படி சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுங்கிறதுக்கு எவிடன்ஸ் இஎம் வேவ்ஸ் நடக்கிறப்ப சொல்லி அதுல பாத்து கிளியரா குழப்பம்லையே. இஎம் வேவ்ஸ்ல வர அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேரு ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இன்னொரு பேர் ரெசனன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இது ரெசனன்ஸோட லேட்டஸ்ட் சர்க்கியூட்.
அது ரெசனன்ஸோட ஒரிஜினல் சர்க்கியூட். அது அங்க போய் நாம என்ன பண்ணிக்கலாம், அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சு. நீங்க இன்னும் வரையும் டிவி ரேடியோ எல்லாத்துலயும் இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் சிக்னலை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன அன்னைக்கு காலத்துல மேனுவல் டியூன், ரிமோட்டே இருந்தாலும் மேனுவலா டியூன் பண்ணும். இன்னைக்கு ஆட்டோ டியூன், நீ பிளக்கா சொருவுற, சுவிட்ச் ஆன் பண்ற, ஆட்டோ டியூன் பண்ணிக்கிட்டு சேனல் என்ன ஆகும், உனக்கு டிஸ்பிளே ஆகும். நாங்க எங்களுக்குலாம் அப்படி கிடையாது. நாங்க கலர் டிவி வாங்குறப்ப நான் தான் சேனலை செட் பண்ணுவேன். டியூன் பண்ணி ஒரு சேனலையும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த சேனலுக்கு நான் எனக்கு பிடிச்ச நம்பர் கொடுத்தேன். சன் டிவி 1ஆம் நம்பர், கே டிவி 2ஆம் நம்பர், விஜய் டிவி 3ஆம் நம்பர் நான் கொடுத்துருவேன். டியூன் பண்ணணும், சேனல் தெரியும். சேனல் கிளியரா தெரியறப்ப நம்பர் 1 போட்டு ஓகே கொடுத்துட்டா அந்த நம்பர்ல அந்த சேனல் செட் ஆயிடும். இப்படிதான் என்ன பண்ணுவோம், டியூன் பண்ணி செட் பண்ணுவோம். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆட்டோ டியூன் ஆயிடுச்சு. அதனால உனக்கு இந்த அனுபவம் இருக்காது, எனக்கு அந்த அனுபவம் உண்டு. இந்த ரெசனன்ஸ் சர்க்யூட்டோட குவாலிட்டியை வெரிஃபை பண்ணும். குவாலிட்டியை செக் பண்றதுக்கு குவாலிட்டி ஃபேக்டர், கியூ ஃபேக்டர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுக்கான டெஃபினிஷன் வோல்டேஜ் அக்ராஸ் எல் ஆர் வோல்டேஜ் அக்ராஸ் சி பை அப்ளைடு வோல்டேஜ். இந்த டெஃபினிஷன் ஃபார்முலா எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம்னா அனாலிட்டிக்கல் மெத்தடுக்குள்ள போகும். அது நம்மளுக்கு இல்லாததுனால நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். இதை நீ இப்படி மாத்திரம், வி சஃபிக்ஸ் எல் பை வி சஃபிக்ஸ், ரெண்டுல எதை வேணாலும் எழுதணும். வி சஃபிக்ஸ் எல்னா ஓம்ஸ் லா பேனர் படி ஐ எக்ஸ் சஃபிக்ஸ் எல், வினா ஓம்ஸ் லா பேனர் படி ஐ இசட். ஏன்னா எல்லா காம்பனண்ட்டும் கலந்துருக்கு. ஐ கேன்சல். எக்ஸ் சஃபிக்ஸ் எல்னா ஒமேகா இன்டு எல்னு எழுதலாம், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இசட் ரெசனன்ஸ்ல ஆருக்கு, எல் பை ஆர் ரீடைன் பண்றேன். ஒமேகாவுக்கு பதில் 1 பை ரூட் ஆஃப் எல்சின்னு எழுதுறேன். எல்ல உள்ள கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணா 1 பை ஆர் இன்டு எல் பை சின்னு வந்துடும். இதுல இருந்து குவாலிட்டி ரெசிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தெரியுது. அப்போ உனக்கு நல்ல குவாலிட்டியான ரெசனன்ஸ் சர்க்யூட் வேணும்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். சரி, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கண்டுபிடிச்சாச்சு, இது என்ன சொல்ல வருதுன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கும் என் லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனலை டியூன் பண்றேன், தெரியுதா, நான் கிளியரா தெரிய மாட்டேங்குது. அப்படி இப்படின்னு கிளியரா தெரிஞ்சா ஆடியோ சுத்தமா கேட்க மாட்டேன். அப்ப என்ன பண்றதுன்னு புரியல. அப்ப என் ஃப்ரெண்ட்ட கேட்டான். அவன் என்ன சொன்னான்னா, நீ டியூன் பண்ணிட்டே வா, அந்த டியூனிங்லாம் உனக்கு ஒழுங்கா தெரியல, பரவாயில்ல, அதுல ஓரளவுக்கு பெஸ்ட் இருக்குல்ல. எல்லாமே மோசமா இருக்கு, அந்த மோசத்திலேயே எது பெஸ்டோ அதை செட் பண்ணுனா. அப்ப முதல்ல டியூன் பண்ணி அந்த மோசமா தெரியறதுல ஓரளவுக்கு பெஸ்டா இருக்கிறத நான் என்ன பண்ணிட்டேன்னா செட் பண்ணிட்டேன். செட் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பர் அலாட் பண்ணேன். அதுக்கப்புறம் ரிமோட்ல செட்டிங்ஸ்ல போய் செக் பண்ணா ஃபைன் டியூனிங்னு ஒண்ணு வரும். அந்த ஃபைன் டியூனிங் பண்ண அந்த ஓரளவுக்கு தெரிஞ்சதுல அது வந்து கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். ஒரு பர்டிகுலர் ஃபைன் டியூன்ல சூப்பரா தெரியும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தா செட் ஆயிடும். அப்ப டியூனுக்கும் ஃபைன் டியூனுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க நார்மலா டியூன் பண்றப்ப இந்த பிளேட் நவுந்து டி நவுந்து சி மாறி, சி மாறுறதுனால ஃப்ரீக்வன்சி மாறி சேனல் ரிசீவ் ஆகும். அப்ப நீங்க சேனல் ரிசீவ் பண்ணிட்டீங்களா, இனிமேல் ரிசீவ் ஆயிட்டே அது இருக்கு. இப்ப நார்மல் டியூனை ஸ்டாப் பண்ணிடணும், அதாவது சியை மாத்தக்கூடாது. ஃபைன் டியூன் போறப்ப ரெசிஸ்டன்ஸ் மாறும். ரெசிஸ்டன்ஸ் மாற மாற இல்ல குறைய குறைய குவாலிட்டி என்ன இம்ப்ரூவைஸ் ஆகும். அப்ப சேனலை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒழுங்கா இல்லைன்னா குவாலிட்டியை நீங்க என்ன பண்ணுங்க, இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க. நீதான்ப்பா ரெசனன்ஸ். என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைமா இதை படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஏசி வித் ஆர், ஏசி வித் எல், ஏசி வித் சி, ஏசி வித் ஆர்எல்சிங்கிறதுலாம் எலக்ட்ரிக்கலா இருக்கு. அதுக்கப்புறம் 5வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ட்ராக்கே மாறுது. நான் இன்ஜினியரிங்ல தான்ப்பா இதை படிச்சேன், 12th படிக்கல, சொல்றேன். டோட்டலா மாறுது. ரொம்ப வித்தியாசமா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இது ரெகக்னைஸ் ஆச்சு, முடிச்சாச்சு பாருங்க சார். இப்ப இதை பேஸ் பண்ணி ஒன்லைன் மாதிரி இருக்கிற ஒரு 5 ப்ராப்ளம் பார்க்கணும். ஓகே தானே? லென்த்தி திங்கபிள்லாம் இன்னைக்கு பார்க்கணும். ஜஸ்ட் ஒன்லைன் மாதிரி இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். நீ இந்த 5 கொஸ்டினை எழுதி பார்த்து நோட்டோட வந்துடுவாங்க. இப்ப எடுங்க, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னே ஒரு நோட்ஸ் இருக்கும். இந்த நோட்ஸ் எடுக்கணும், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ங்கிற இந்த நோட்ஸ். இந்த நோட்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 23 எடுங்க.
In LCR series circuit, it is observed that the capacitive reactance is more than inductive reactance. Draw the phasor diagram and show the phase difference between V and I. கவனிங்கப்பா, நம்மளுக்கு phasor diagram வரைய தெரியும். 3 காம்பனன்ட்லயே I வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ், வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டார் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டார் வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், வோல்டேஜ் அக்ராஸ் கெபாசிட்டர் வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். நாம தியரி கொஸ்டின் 4th கொஸ்டின் படிக்கிறப்ப இது கிரேட்டர் இது லெஸர்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துல என்னப்பா சொல்றாங்க, விசி கிரேட்டர் தன் விஎல்ங்கிறாங்க. அப்ப நீ அதுக்கு டயக்ராம் மாத்தணும். எப்படி மாத்துறது, ஐ ரீடைன் பண்ணலாம், வி சஃபிக்ஸ் ஆர் ரீடைன் பண்ணலாம். இது கிரேட்டர்ங்கிறதுனால இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிடும். அப்போ உனக்கு என்னப்பா ஆகும், வி சஃபிக்ஸ் சி மைனஸ் வி சஃபிக்ஸ் எல் வரும். இது ரெண்டும் பர்பெண்டிகுலரா இருக்கு. பர்பெண்டிகுலரா இருக்கிற ரெண்டு பேரை கம்பைன் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரம் பெஸ்ட். பித்தாகரஸ் தியரம்படி டயகனலா வி போட்டுலாம், விக்கும் ஐக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள்ஸ் ஐ. வழக்கம் போல இதை கட் பண்ணி இந்த பக்கம் போட்டுருங்க, வி சஃபிக்ஸ் எல் மைனஸ் வி சஃபிக்ஸ் சி மைனஸ் வி சஃபிக்ஸ் எல். இப்ப டான்ஸ் ஐ கண்டுபிடிங்க, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், வி சஃபிக்ஸ் சி மைனஸ் வி சஃபிக்ஸ் எல் பை வி சஃபிக்ஸ் ஆர். வி சஃபிக்ஸ் சினா ஐ எக்ஸ் சஃபிக்ஸ் சி, வி சஃபிக்ஸ் எல்னா ஐ எக்ஸ் சஃபிக்ஸ் எல், வி சஃபிக்ஸ் ஆர்னா ஐ ஆர். ஐ கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி பார்த்து டெரைவ் பண்றப்ப இது கிரேட்டர்னு போடுறோம், மாறி இது கிரேட்டரா இருந்தா என்ன ஒன்னும் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி தலைக்கெல்லாம் மாத்தி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நடத்திட்டா ஈஸியா தோணும், நடத்தலைன்னா இது ஏதோ பயங்கரமான கொஸ்டின். டிக் பண்ணிருங்க. 23 ஓவர். அடுத்து 24. Determine the quality factor at resonance for a series circuit L 1 millihenry, C 1 nanofarad or 100 ohm connected to AC having peak voltage of 100 ohm. Quality factor கேட்டிருக்காங்கப்பா. இப்பதான் ஃபார்முலா டெரைவ் பண்ணும். 1/R into root of L by C. R 100 ohm, L 1 millihenry, C 1 nanofarad. இது ரெண்டையும் சால்வ் பண்ணா 10 power minus 6 வரும். மேல போயிடுச்சுன்னா 10 power plus 6. 10 power plus 6க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 10 power 3 ஆயிரும். 10 power 3னா 1000, 1000 by 100னா என்ன ஆயிரும்னா 10 ஓம் முடிஞ்சிருச்சு. ஓம் கிடையாது, குவாலிட்டி ஃபேக்டருக்கு யூனிட் தேவையில்ல, 10ன்னு போட்டா போதும். அது ஒரு நம்பர் தான் குவாலிட்டி ஃபேக்டர். அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நான் ஒன்ட்ட 3 காம்பனன்ட் கையில வாங்கி கொடுக்குறேன். 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன், 10 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டி, அப்புறம் ஒரு 5 மில்லி ஹென்ரி இண்டக்டர். 3ஐயும் வாங்கி உன் கையில கொடுத்து யூஎஸ்க்கு அனுப்பிச்சு விட்டேன். நீ அங்க போய் இறங்கிட்ட அந்த காம்பனன்ட் எடுத்து பாக்குற, அப்ப அதோட வேல்யூ என்ன? அதேதான், மாறாது. ஏன்னா காம்பனன்ட் வேல்யூ மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் மாறும். சி மாறாதுப்பா, பர்ச்சேஸ் பண்ணிட்டா. எல் மாறாது, பர்ச்சேஸ் பண்ணிட்டா. ஆனா இந்தியால ஃப்ரீக்வன்சி 50 ஹெட்ஸ், யூஎஸ்ல ஃப்ரீக்வன்சி 60 ஹெட்ஸ்னால ஃப்ரீக்வன்சி மாற இந்த ரெண்டு வேல்யூ என்ன ஆகும், மாறும். இந்த ரெண்டு வேல்யூமே ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் வேல்யூ. காம்பனன்ட்டையும் டிபெண்ட் பண்ணிருக்கு இல்லைன்னு சொல்ல, ஃப்ரீக்வன்சி அதுல பிளே பண்ணும். இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட நீ மறந்துடக்கூடாது. எப்ப வேணாலும் இது ட்விஸ்டட் ப்ராப்ளத்துல வரும். இது கொடுத்துட்டாங்கன்னா அது ட்விஸ்டட். நம்ம இதை யோசிச்சுட்டோம்னா நம்மளுக்கு ட்விஸ்ட் கிடையாது. அவ்வளவு இது சும்மா நான் இதை வந்து கம்பாரிசன்லயே சொல்லி இருக்கணும், நிறைய சொன்ன மாதிரி இருக்குங்கிறதுனால தனியா சொல்றேன், வேற ஒண்ணு இல்லை. இப்ப அடுத்து என்ன, கொஸ்டின் நம்பர் 25. Draw the graph showing the variation of inductive reactance and capacitive reactance with the frequency of applied AC source. Inductive reactance ஓட ஃபார்முலா X suffix L is equal to 2 pi frequency L. Capacitive reactance ஓட ஃபார்முலா 1/2 pi frequency C. ஃப்ரீக்வன்சியும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ஃப்ரீக்வன்சியும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஃப்ரீக்வன்சிக்கும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸுக்கும் கிராஃப் வரையணும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ங்கிறதுனால இப்படி வரும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ங்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சிம்பிள். அடுத்த கொஸ்டின் எடுங்க. 26. The power factor of an AC circuit is 0.5. What will be the phase difference between voltage and current in this circuit?
பவர் ஃபேக்டர்னா காஸ் ஐப்பா அப்படின்னா என்னன்னு தெரியாது, கண்டுபிடிச்சு மட்டும் வச்சிருக்கோம், which is 0.5. பேஸ் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க, பேஸ் டிஃபரன்ஸ்னா சை, which is cos inverse of 0.5 மாறும். cos inverse of 0.5 60 டிகிரி. முடிஞ்சிருச்சு. 22 எடுங்க. Calculate the reactance offered by the capacitor to DC voltage. அப்படியே பின்னாடி திருப்பினா 22 வந்துடும். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், 1/2 பை ஃப்ரீக்வன்சி சி. டிசில அதோட வேல்யூ என்னன்னு கேட்கிறாங்க. டிசில ஃப்ரீக்வன்சி 0. டிசில ஃப்ரீக்வன்சி 0ன்னு போட்டோம்னா எக்ஸ் சஃபிக்ஸ் சி will become as 1/0 is equal to infinity. இது ஆல்ரெடி கம்பாரிசன்லயே பார்த்துட்டதுனால ஒரு பெரிய விஷயம் கிடையாது. புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு சில பேர் வரல, நாளைக்கு இந்த ப்ராப்ளம் நடத்தினா அவனுக்கு என்னன்னே புரியாது. அதனால எதை இன்னைக்கு முடிச்சுக்கிட்டா ஈஸியா இருக்குமோ அந்த மாதிரி முடிச்சுக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் தெரியாது. நாளைக்கு இன்னொரு 3 கொஸ்டின் பார்ப்போம். 8th கொஸ்டின்ல எல்லாத்தையும் லிங்க் பண்ணுவோம், 5 கொஸ்டினையும் லிங்க் பண்ணுவோம். லிங்க் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணுவோம். நல்லா கிளாஸ் கவனிச்சிருந்தானா கம்ஃபோர்ட், வீட்டுல போய் 1/2 மணி நேரம் சிரமம் பார்க்காம என்ன பண்ணிரு, படிச்சு எழுதி பார்த்துட்டா வேலை முடிக்கும். எழுதி பார்த்த நோட்டோட நாளைக்கு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஓவர்.